Vanakkam friends, I'm very glad to be here with you for this wonderful session on environment climate change. This is by All India Civil Service Coaching Center. I'm here with you, Madhavi. So இன்னைக்கு வந்து ரொம்ப important topic climate change பார்க்குறோம். இது ரொம்ப interesting ஆன topic and also very useful topic and also very important topic for the prelims, for the mains, for the current, for the interview as well. And it's very budding topic and it's always present in the current affairs always, either through the form of protest by various environmentalists or environmental activists or through the international organizations or international affairs or any statements made by the ministers or the government. So either one in the environment topic is being very important. It is always in the current affairs. And also there is important thing that I will let you know in the end of this particular session. ஸோ இந்த செஷன்ல கடைசியில ஒரு அனாலிசிஸ் கொடுக்க போறேன். அந்த அனாலிசிஸை பார்த்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் டாபிக்கை வந்து நம்ம எப்படி படிக்கணும்னு கன்க்ளூஷன்ல பார்த்துடலாம். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல் கான்செப்டையும் உள்ள வாங்கணும்ன்றது வந்து இருக்காது. ஸோ அந்த மைண்ட் செட் இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால இந்த எண்ட் ஆஃப் த டாபிக்ல இந்த அனாலிசிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் என்விரான்மெண்ட்டை இன்னும் பெட்டரா எப்படி படிக்கலான்றதையும் நான் கடைசி ஃபியூ மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்றேன். So coming with this, always friends, know, understand the topic. So இதுக்கு முன்னாடி நம்ம brainstorming பத்தி பேசணும், mind mapping பத்தி பேசணும். So ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா climate changeல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா we will be seeing the definition, the causes, impacts and various measures to reduce this climate change. In these measures, we will be looking at what is the international conventions that are there in the climate change. So that is very important for you to understand, and also certain technologies which have come as a measure to mitigate or reduce climate change is very important, which is always in news and it is being very much asked in this prelims. So prelims la கேக்குற perspectiveலயே நம்ம இன்னைக்கு கிளாஸ் கொண்டு போலாம். Definition, what is the climate change? Friends, உங்களுக்கு difference தெரியும் நினைக்கிறேன். வெதருக்கும் climate changeக்கும் என்ன difference? So weather is a short term phenomena. Climate is a long term phenomena. Climate is an average of the weather அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் அப்படின்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல எப்படி பேட்டர்ன் இருக்கு, வெதர் பேட்டர்ன் இருக்கோ அதை ஆவரேஜ் பண்ணி ஒரு இடத்துல கிளைமேட் இப்படிதான் இருக்கும். விண்டர்ல எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும், சம்மர்ல எக்ஸ்ட்ரீம் ஹாட்டா இருக்கும், இல்லைன்னா விண்டர்ல வந்து மைல்டு விண்டரா இருக்கும், சம்மர்ல வந்து மைல்டு ஹாட்டா இருக்கும். அப்படின்ற மாதிரி கிளைமேட்டை வந்து ஒரு ஏரியாவுக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ what is this climate change then? So change அப்படி நடக்குதுன்னா இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு ரீஜனை வந்து நான் எக்ஸ்ட்ரீம் ஹாட் அண்ட் கோல்டுன்னு சொல்லியிருக்கேன்னா அதுல இருந்து மாறுபட்டு வேற மாதிரி ஒரு கிளைமேட் வந்து அந்த இடத்துல உருவாகுதுன்னா அந்த இடத்துல நடக்கிறது தான் கிளைமேட் சேஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்றத நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜியாகிரபில. ஸோ ஜியாகிரபி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சு அதை வந்து ரீகால் பண்ணலாம். இல்லைன்னா தெரியலனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இது ஜியாகிரபில ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு நம்ம உங்களுக்கு தெரியும். என்னடா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா நம்மளோட எர்த்ல நம்மளோட கான்டினென்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஷியா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஷியா வந்து ஏஷியா ஆப்பிரிக்காலாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து சேர்ந்து இருந்தது. இது வந்து பிரிஞ்சு இப்ப வந்து ட்ரிஃப்ட் ஆயிட்டு இப்ப எங்க இப்ப எப்படி இருக்கோ அந்த இடத்துல நிக்குது. சோ வந்து இப்போ நம்ம இந்தியாவோட நம்ம வேர்ல்டோட மேப் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அமெரிக்கா இங்க, ஏஷியா இங்க, யூரோப் இங்க, ஆப்பிரிக்கா இங்க, அப்புறம் ஆஸ்திரேலியா இங்கன்னு இருக்கு. சோ இங்க இப்படி இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஒன்னா இருந்தது. இது வந்து பிரிஞ்சு போயிருக்கு. சோ இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னால சர்டன் கிளைமேட் வந்து மாறி இருக்கு. சோ ஈக்குவேட்டர்ல இருந்ததுன்னா ஈக்குவேட்டர்ல இருக்கிற கான்டினென்ட்ஸ்ல எந்த மாதிரி கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணும்? ஹை ரெயின்ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணும். நான் ரெயின்ஃபாலை மட்டும் சொல்றேன், டெம்பரேச்சர்லாம் நான் சொல்ல. சும்மா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெயின்ஃபாலை வச்சு மட்டும் சொல்றேன். ஸோ ஈக்குவேட்டர் அதாவது 0 டிகிரில இருக்கிற கான்டினென்ட் அதாவது ரீஜன்லாம் பாத்தீங்கன்னா ஹை ரெயின்ஃபால் டெய்லி நடக்கும். ஆனா இதே பாத்தீங்கன்னா மேல போக 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 உங்களுக்கு ரெயின்ஃபால் அமௌண்ட் குறைஞ்சுக்கிட்டே போகும் அண்ட் ஸ்னோஃபால் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு போலார் ரீஜன்லயோ இல்ல டெம்பரேட் ரீஜன்லயோ ஸ்னோஃபால் தான் நடக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இங்க இருந்து ஈக்குவேட்டர்ல இருந்து மேல போக போக போலுக்கு போக போக உங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து இந்த மாதிரி ரெயின்ஃபால் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் கிளைமேட். பட் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு.
இப்போ இந்த இடத்துல இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேட்டர்ல 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து டெய்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இப்ப 200 சென்டிமீட்டர் ஆகாம 250 சென்டிமீட்டரோ இல்லைன்னா 260 சென்டிமீட்டரோ ஈவன் 300 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரலாம். இல்ல 200 சென்டிமீட்டர்ல இருந்து குறைஞ்சு 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இல்லைன்னா 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்னு குறைஞ்சிடலாம். ஸோ இதை தான் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஹை ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த டே இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகி இந்த ரெயின்ஃபால் குறையுதோ இல்ல கூடுதோ இந்த மாதிரி நடக்கிறது தான் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து ஈக்குவேட்டர்ல நடக்கிற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா டெம்பரேட் கண்ட்ரீஸ்ல, அதாவது 45 டிகிரிக்கு மேல இருக்கிற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்து நார்மலா இருக்கிறதோட அதிகமாகிறதோ இல்ல கம்மியாகிறதோ ஒரு சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி தான் கிளைமேட் சேஞ்ச் வந்து அவங்க டிஃபைன் பண்றாங்க. It is a long term. So climate nale it is a long term shift in temperature and weather patterns. Weather patterns தான் இங்க சொன்ன நான் rainfall, snowfall, ஈவன் சைக்ளோன். இப்ப சைக்ளோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சீசன்ல நடக்குன்னு இருக்கு. ஸோ எந்த சீசன்ல எந்த டைரக்ஷன்ல நடக்கும்னு ஒரு நார்மல் கிளைமேட்ல நடக்கும். ஆனா வந்து இதே வந்து கிளைமேட் சேஞ்ச் நடக்கும்போது சைக்ளோனோட ஃப்ரீக்வன்சி, ஸோ இது என்னென்ன மாறுபடும்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு தடவை வருதா, 2 தடவை வருதா, 3 தடவை வருதான்ற ஃப்ரீக்வன்சி மாறுபடும். அமௌண்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ் மாறுபடும். இல்லைன்னா the rainfall due to the cyclones வந்து மாறுபடும். So this change, in the frequency of cyclones or frequency of rainfall, the amount of rainfall or amount of cyclones, the rainfall amount or the terms of snowfall. இப்போ say for example, if you are having temperate countries, இப்போ டெம்பரேட் கண்ட்ரீஸ்ல எப்பயும் ஸ்னோஃபால் தான் நடக்குது. இப்போ திடீர்னு அங்க ரெயின்ஃபால் நடக்குது. இல்லைன்னா டாபிக்கல் கண்ட்ரில இதுக்கு முன்னாடி வந்து ரெயின்ஃபால் தான் நடக்கும், திடீர்னு அங்க ஸ்னோஃபால் நடக்குது. இதெல்லாம் there is a change. ஓகே, ஸோ இது வந்து லாங் டேர்ம்ல ஷிஃப்ட் நடந்ததுன்னா அதுக்கு பேரு கிளைமேட் சேஞ்ச். ஸோ வெதர் சேஞ்ச் வந்து ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்ல ஸ்னோஃபால்ல இருந்து ரெயின்ஃபால் மாறுதுன்னா ஃபைன். திடீர்னு உங்களுக்கு ஹெயில் ஸ்டார்ம் நடக்குது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெதர் சேஞ்சஸ் தான். ஆனா இதே ஒரு லாங் டேர்ம்ல நடந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றாங்க. So this is what happened. So why this is happening? It happens every time. நீங்க வந்து நம்ம ஜியாலஜிக்கல் டைம் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேப்பனிங் ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ் நம்ம அதுல வந்து கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட் கிளாஸ்ல மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொன்னோம். அதாவது 6 டைம் மாஸ் எக்ஸ்டிங்ஷன், இது நம்ம 6th டைம்ல இருக்கோம், 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ல இருக்கும். ஸோ 6 டைம்ஸ் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆல்மோஸ்ட் கிளைமேட் சேஞ்சும் ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பட் கிளைமேட் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஐசேஜ், நம்ம வந்து எல்லாருமே அந்த ஐசேஜ் படம் பார்த்திருப்போம். ஸோ ஐசேஜ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வெரின் தெர் வாஸ் அ டோட்டல் டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆகி டோட்டலா வேர்ல்டுலயே டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆயிட்டு ஐசேஜா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஐசேஜ்ல இருந்து வெளியே வந்து வார்ம் ஏஜ்ல இருக்கோம். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் நம்ம சொல்றது வந்து ஐஸ் ஏஜோ வார்ம் ஏஜோ இல்ல, இட் இஸ் an எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் ஏஜ்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் ஆயிட்டு இருக்கோம் நம்மளோட வேர்ல்டு. ஸோ இந்த ஒரு சினாரியோ வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நேச்சுரலாவும் நடந்திருக்கு. இந்த மாதிரி இப்ப இப்ப நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இட் இஸ் டோட்டலி ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். By since the 1800. So what is this 1800? Why after 1800? Why 1800 means 1800 was the dawn of industrial revolution. So industrial revolutionல நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கும் போது கூடவே வந்தது நம்மளோட பொல்யூஷன் எஸ்பெஷலி த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் has also resulted in the global warming. So global warming நடந்துட்டு இருக்கு. So இந்த greenhouse gas emission நால there is a global warming. Global warming is increase in temperature of the earth. So this increase in temperature of the earth is causing climate change, which is resulting in an extremely hottest earth ever. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மாறி மாறி வார்ம் ஏஜ், ஐஸ் ஏஜ், வார்ம் ஏஜ், ஐஸ் ஏஜ்னு நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் நேச்சுரல் காசஸ்னால. ஆனா ஆஃப்டர் 1800 which is the industrial revolution happened, it is now happening that there is a climate change which is making the earth hotter and maybe in long future it may be unsustainable for us to live at all.
So like this scenario may result, so we need certain quick action, proactive action to reduce this climate change. So who gave this climate change word? It is Dr. Margaret Chan stated that this climate change is a disaster, will create a disaster for public health, and it is a defining issue for the 21st century. So 21st century ஒரு பெரிய இஷ்யூன்றதுதான் climate change தான். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பத்தி என்னென்ன கண்ட்ரிஸ் என்னென்ன நடந்திருக்காங்கன்றத பொறுத்து தான் பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் நவ் அப்படின்றத சொல்றாரு நம்ம மார்கரெட் சான். ஸோ மார்கரெட் சான் என்ன சொல்றாருன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்கும், ஒரு எக்கனாமிக்கல் இஷ்யூவா இருக்கும், ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூவா இருக்கும், ஒரு சோஷியல் இஷ்யூவா இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாட் இஸ் த நேச்சுரல் காசஸ், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு காசஸ் இருக்கு நம்ம சொல்லிட்டோம், நேச்சுரல் காசஸ் அஸ் வெல் அஸ் மேன்மேட் காசஸ். ஸோ காசஸ் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, நேச்சுரல் காசஸ் அண்ட் மேன்மேட் காசஸா நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ட். ஸோ நேச்சுரல் காசஸ், மேன்மேட் காசஸா நான் இங்க பிரிச்சிருக்கேன். இங்க வந்து நேச்சுரல் காசஸா சில விஷயங்கள் சொல்லுவேன், மேன்மேட் காசஸ் ஒண்ணுதான் பொல்யூஷன். அது எதை எந்த எந்த கேஸஸ பொல்யூட் பண்றோம், எந்த கேஸஸ நம்ம வச்சு பொல்யூட் பண்றோம், இட் இஸ் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் which is having global warming potential. That is, these gases has the potential to create global warming, to increase the warming of the globe. So greenhouse gases, example carbon dioxide, fluorinated gases, sulfur dioxide, you have lots, methane, even water vapor is the greenhouse gases. What is a greenhouse? இது வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருப்போம். greenhouse is the greenhouse gases which is having global warming. ஏன்னா இந்த greenhouse gases greenhouse மாதிரி நடந்துக்கும். அதாவது greenhouseல என்ன நடக்கும்னா, greenhouseல ஒரு சன் இருக்குன்னா சன்னோட ரேஸ் அப்படியே டைரக்டா உள்ள போகும். ஆனா இந்த ஹீட், உள்ள போன ஹீட் திருப்பி ரேடியேட் ஆயிட்டு வெளியே வரும்போது அதை வந்து வெளியே விடாது. ஸோ இதுதான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உள்ள கேசஸ் தான் கிரீன் ஹவுஸ் கேசஸ். இது வந்து கிரியேட்டிங் திஸ் குளோபல் வார்மிங். ஸோ திஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் இட் வில் அலோ த இன்கமிங் சன் ரேஸ், பட் இட் வில் பி நாட் அலோயிங் அவுட் கோயிங் ரேஸ் ஆர் ரீரேடியேட்டட் ரேஸ். இந்த இன்கமிங் சன் ரேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஷார்ட் வேவ் லென்த்தா இருக்கும். இந்த அவுட் கோயிங் ரேஸ் எப்படின்னு இருக்கும்னா லாங் வேவ் லென்த்தா இருக்கும். இந்த இன்கமிங் சன் ரேஸ் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, okay, so this incoming sun rays, it is called, okay, so this incoming sun rays is insolation, that is solar insolation னு சொல்லணும். The outgoing rays is called as terrestrial radiation. Okay, so இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து பேசிக்ஸ் தான். So what are the man-made causes, what are the natural causes? What are the natural causes? One is Milankovitch theory. ஓகே, ஸோ விலன்கோவிச் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு தியரி சொல்றாரு. இந்த தியரி மூலமா 3 காசஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச கொண்டு வரும்னு சொல்றாரு. வாட் இஸ் 1 காஸ், வாட் இஸ் 2 காஸ், வாட் இஸ் த 3rd காஸ், வாட் இஸ் தட் இஸ். இங்க பாருங்க, இந்த மிலன்கோவிச் என்ன சொல்றாங்கன்னா, 3 விஷயம் நம்ம எர்த்துல நடக்குது, இந்த எர்த்துல நடக்கிற விஷயம்னால நம்மள கூட கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றாருன்னா, ஷேப், நம்மளோட எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி எர்த்ஸ் ஆர்பிட் வந்து மாறும். அதாவது ஷேப் ஆஃப் தி எர்த்ஸ் ஆர்பிட், நம்மளோட எர்த்ஸ் ஆர்பிட் நார்மலா எலிப்டிக்கலா இருக்கு. இந்த எலிப்டிக்கல் ஷேப் வந்து மாறி உங்களுக்கு வந்து டிஸ்டார்டட் ஷேப்பாவோ இல்ல ஸ்பெரிக் இது சர்க்குலர் ஷேப்பாவோ மாறுச்சுன்னா then it will result in climate change. This change in the elliptical orbit or the shape of the elliptical orbit will happen in every 1 lakh years. So இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த காஸ் வந்து நம்மளுக்கு climate change உருவாக்கலாம்னா, change in the obliquity of the axis of the earth's rotation. Okay, obliquity of the earth's axis. நம்மளோட எர்த் வந்து எப்படி இருக்கு, நம்மளோட எர்த் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட எர்த் வந்து இப்படி இருக்காது, இப்படி இருக்காது, இது டில்ட் ஆயிருக்கும். ஸோ டில்ட் ஆயிருக்கும். இந்த டில்ட் வந்து எவ்வளோ டில்ட் இருக்குன்னா, நம்மளோட ஹாரிசான்டல் பிளேன்ல வச்சு பார்த்தோம்னா 23.5 டிகிரி வந்து டில்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க.
இந்த டில்ட் வந்து 23.5 டிகிரியா இந்த சைடு இல்லாம இப்படி டில்ட் ஆயிருச்சுன்னா, ஓகே, சோ அதுக்கு பேரு தான் ப்ரிசிஷன்னு சொல்றாங்க. இப்படி இப்படி மாறுச்சுன்னா, அதாவது இந்த டில்ட் வந்து இப்படி இப்படி ஒரு தடவை இருக்கும், அப்புறம் ஒரு 23 வருஷத்து கழிச்சு இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி மாறுச்சுன்னா கிளைமேட் வந்து அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல இந்த டில்ட் வந்து 23.5 டிகிரி இல்லாம 24.5 டிகிரியா இருந்ததுன்னா, இல்லைன்னா 23.5 சாரி 22.5 டிகிரியா இருந்ததுன்னா, இல்லைன்னா சோ இந்த இந்த 22.5 டிகிரிக்கும் 24.5 டிகிரிக்கும் நடுவுல இந்த எர்த் வந்து ஆர்பிட் வந்து ஆசிலேட் ஆயிட்டு இருந்ததுன்னா, இங்கேயும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். சோ இப்படி இருக்கும்போது ஒரு கிளைமேட் இருக்கும், இப்படி இருக்கும்போது ஒரு கிளைமேட் இருக்கும், இல்ல நடுவுல எப்படியா இருந்தாலும் ஒரு கிளைமேட் மாறி இருக்கும். சோ திஸ் இஸ் ரிசல்டிங் கிளைமேட் சேஞ்ச். இப்படி இருக்கும்போது ஒரு கிளைமேட் இருக்கும், இப்படி இருக்கும்போது கிளைமேட் இருக்கும். சோ திஸ் இஸ் ஆல்சோ ரிசல்டிங் கிளைமேட் சேஞ்ச். இந்த மாதிரியும் கிளைமேட் சேஞ்ச் வந்து மாறும். சோ மிலன்கோவிச் சைக்கிள் ரெப்ரசன்ட்ஸ் த்ரீ திங்ஸ் which can result in climate change. One is eccentricity change, next is obliquity change, next is precision change. So remember friends, natural causes அப்படின்னு கேட்டாலோ இல்ல precision அப்படின்னு கேட்டாலோ, precision என்ன, wobbling, obliquity என்ன, change in the tilt of the earth's axis, eccentricity என்ன, change in the shape of the earth's orbit. இது எவ்வளவு வருஷங்கள் ஒரு தடவை நடக்குதுன்றது வந்து இங்க கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மிலன்கோவிச் சைக்கிள் வந்து டைரக்டாவே மெயின்ஸ்ல கேட்கலாம், இல்ல மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு discuss the causes of the climatic change அப்படின்னு கேட்கலாம், climate change அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் காசஸ் இஸ் சேஞ்ச் இன் த சன்ஸ் எனர்ஜி அவுட்புட். ஸோ சன்னோட இன்சுலேஷன் நம்ம சொன்னோம்ல, சோலார் இன்சுலேஷன், அதாவது இன்கமிங், அதாவது இட் இஸ் ரிசல்டிங் இன் ஹை ஹீட்டட் ரேஸ். ஸோ அந்த ரேஸ்ல நம்பர் ஆஃப் ரேஸோ இல்ல அமௌண்ட் ஆஃப் ரேஸ்லயோ டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா தென் இட் வில் ரிசல்ட் இன் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் சேஞ்ச் இன் எர்த்ஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி. இப்போ நம்மளோட எர்த்ஸ் அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா, the earth's atmosphere is having lots of gases. நம்மளோட எர்த்ல அட்மாஸ்பியர்ல நிறைய கேசஸ் இருக்கு, ஏரோசோல் இருக்கு, அதாவது மைனூட் வாட்டர் பார்ட்டிகல் ஆர் சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஏரோசோல் இருக்கு, டஸ்ட் இருக்கு, ஸ்டார்ம் டஸ்ட் இருக்கு, இல்லைன்னா போலர் கிரெயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸும் கேசஸும் இருக்கு. ஸோ சாலிட் பார்ட்டிகல்ஸ், லிக்விட் பார்ட்டிகல்ஸ் ஆர் கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஸோ சன்னோட ரேஸ் உள்ள வரும்போது இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆர் ஸ்கேட்டர் or refract the sun's rays. So இப்போ sun's rays வந்து ஒரு say for example 100% இங்க இருந்து வருதுன்னா, நம்மளோட எர்த்துக்குள்ள போய் சேர்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% தான் வச்சுக்கோங்களேன். சோ இவ்வளோ ஒரு 70% பாத்தீங்கன்னா இதுல ஸ்கேட்டர் ஆயிடுது, இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிடுது, இல்ல ரிஃப்ராக்ட் ஆயிடுது நம்மளோட அட்மாஸ்பியர்ல. சோ நம்மள அட்மாஸ்பியர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணதோ இல்ல ஸ்கேட்டர் பண்ணதோ ரீஃப்ராக்ட் பண்ணதோ அதனால நம்மளோட சன்ஸ் ரேஸ் டோட்டலா நம்மளோட எர்த்துக்குள்ள வரதில்லை. சோ இந்த இந்த அட்மாஸ்பியர்ல, அதாவது நம்மளோட எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்க பார்ட்டிகல்ல சேஞ்சஸ் நடந்ததுன்னா இந்த சன்னோட ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து, சன்னோட ரேஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து மாறும். So Earth's reflectivity based on the atmospheric composition, if it is changing, then the amount of sun rays will entering will also change. So sun எவ்வளவு வெளியே விடுதுன்றதுல சேஞ்ச் நடந்தாலோ இல்ல எர்த் எவ்வளவு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றதுல சேஞ்ச் நடந்தாலோ நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. தென் த வல்கானிக் ஆக்டிவிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், வல்கானோ அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், it is a landform in which there is an emission of magma from the interior of the earth. So volcanic eruption பாத்தீங்கன்னா கீழே இருக்க magma மேல வரும், கீழே வந்து molten or semi molten materials or metals or any particles are called as magma. So molten stateல மேல வரும் or semi molten stateல மேல வரும். மேல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு lava. When it is erupting and it is solidifying, அதாவது அது வந்து வெளியில வந்து அந்த மோல்டன் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட் மாறுச்சுன்னா அது வந்து ஒரு வல்கானிக் ஃபீச்சரா மாறும், ஒரு வல்கானிக் மவுண்டனோ ஒரு வல்கானிக் ஷீல்டாவோ இல்ல வல்கானிக் பிளாட்டோவாவோ மாறும். ஸோ இந்த வல்கானிக் எரப்ஷனால நிறைய கேசஸ், டஸ்ட் எமிட் ஆகும். இந்த கேசஸ் என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு பெரிய இது ஒரு படலம் மாதிரி ஒரு கிளவுட்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிளவுட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அகைன் ரிஃப்ளெக்டிவிட்டி ஆஃப் தி எர்த் வில் இன்க்ரீஸ். ஸோ சன்னோட ரேஸ் உள்ள வரும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு போயிடும். ஸோ அதனால நம்மளோட எர்த் வந்து ரொம்ப கூல் ஆயிடும். ஸோ இதனாலையும் கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஸோ
ஸோ வல்கானிக் எரப்ஷனால கிளைமேட் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. தென் சேஞ்சஸ் இன் நேச்சுரலி அக்கரிங் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன், இதுவும் நடக்கலாம். ஸோ நேச்சுரலா நடந்ததுன்னா இந்த விஷயம்லாம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அது வந்து நேச்சுரல் காசஸ்ல வரும். இல்ல ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் மேன்மேட் காஸ். திஸ் மேன்மேட் காசஸ் வந்து நீங்க வந்து இன்னொரு டேர்ம்லயும் சொல்லலாம், ஆந்த்ரோபோஜெனிக் காஸ். ஆந்த்ரோபோனா நம்மளோட மனுஷங்க, ஹியூமன். ஆந்த்ரோ மீன்ஸ் மேன். ஓகே, ஜெனிக் மீன்ஸ் மேன் இஸ் கிரியேட்டிங் ஆர் காசிங். ஸோ மேன் மேட் காசஸ் இஸ் நத்திங் பட் ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ். ஸோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு வர பார்த்ததுலாம் நேச்சுரல் காசஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேட் காசஸ். ஸோ மேன்மேட் காசஸ் லைக் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், ரிஃப்ளெக்டிவிட்டி ஆர் அப்சார்ப்ஷன் ஆஃப் த சன்ஸ் எனர்ஜி. நம்மளே போய் வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம சன்ல வந்து மாத்தி விட்டுட்டோம்னா, இல்ல எர்த்ல மாத்தி விட்டுட்டோம்னா, தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, so coming with the causes we have finished. Then why we need to study this climate change? So ஒரு data, just in last 8 lakh years, okay, there have been 8 cycles of ice ages and warmer periods. Sorry friends, there have been 8 cycles. Okay, not 6 cycles, 8 cycles. So ice age, warm age, ice age, warm age, ice age, warm age னு மாறிக்கிட்டே வருது. 8 cycles வந்திருக்கு. With the end of the last ice age வந்து எப்ப நடந்திருக்குன்னா 11,700 years ago. இது வந்து பிளீஸ்டோசின் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளீஸ்டோசின் டைம்ல வந்துதான் 11,700 இயர்ஸ் அகோ வந்து பிளீஸ்டோசின் டைம்னு சொல்லுவாங்க. அதுதான் லாஸ்ட் ஐஸ் ஏஜா இருந்திருக்கு. ஓகே, this has been the ice age. இதுதான் லாஸ்ட் ஐஸ் ஏஜ் நம்ம பார்த்தது. So this was the beginning of the modern climate era. So இப்ப இருக்கிற climate வந்து இந்த ஐஸ் ஏஜ்க்கு அப்புறம் நடந்த climate. So நம்ம இப்போ ஃபீல் பண்ற climate வந்து இந்த ஐஸ் ஏஜ்க்கு அப்புறம் நடந்த climate. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2010ல பாத்தீங்கன்னா குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வாஸ் 0.88 டிகிரி செல்சியஸ் அபோவ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா 1880ஸ்ல இருந்து இப்ப பார்த்தோம்னா 2010 வரை பார்த்தோம்னா 0.88 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் 2019, அதாவது இந்த 9 வருஷத்துல 1.1 டிகிரி செல்சியஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 0.02 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ அலார்மிங் எஃபெக்ட். ஸோ அதனாலதான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் பத்தி வந்து ரொம்ப பேசுறோம். இந்த 1.1 டிகிரி செல்சியஸ் தானே மேம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுவே உங்களுக்கு மேஜர் இம்பாக்ட கிரியேட் பண்ணும். ஸோ தட் இஸ் வை வி ஆர் டாக்கிங் அபவுட் ரெடியூசிங் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஜியாலஜிக்கல் டைம் பீரியட் படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் அந்த இதில் போட்டிருக்கேன். ஸோ ஜியாலஜிக்கல் டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தடவை இது ஆல்மோஸ்ட் வந்து நிறைய தடவை ஐஸ் ஏஜ் வார்ம் ஏஜ் நடந்திருக்கு. இங்க பிளீஸ்டோசின் பாக்குறீங்கல்ல, சோ இந்த பிளீஸ்டோசின் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஐஸ் ஏஜ் நடந்திருக்கு. ஓகே, சோ இந்த பிளீஸ்டோசின் டைம்ல தான் லாஸ்ட் ஐஸ் ஏஜ் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் கார்போனிஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே ஒரு ஐஸ் ஏஜ், நம்மளுக்கு தெரிஞ்ச ஐஸ் ஏஜ் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல நீங்க என்ன படிக்கணும்னா எந்த நேரத்துல ஃபிஷ், ரெப்டைல்ஸ், ஃபர்ஸ்ட் ரெப்டைல், ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ், பிரிமிட்டிவ் ஃபிஷ். ஸோ இந்த என்ன பீரியட்ல ஃபிஷ் ஃபர்ஸ்ட் வந்தது, எந்த பீரியட்ல ஆம்பிபியன் ஃபர்ஸ்ட் வந்தது, எந்த பீரியட்ல ரெப்டைல் வந்தது, டைனோசர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைனோசர் வந்திருக்கு, எப்போ வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு, இதெல்லாம் வந்து நீங்க கிரிட்டேஷியஸ் டைம்ல எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க, இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் டைமையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 6 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு, 8 சைக்கிள் ஆஃப் வார்ம் ஏஜ் ஐஸ் ஏஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் கிளைமேட் சேஞ்ச். நம்ம கிளைமேட் சேஞ்ச்னா பேச ஆரம்பிச்சது இந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான், இந்த கன்வென்ஷன்ல தான். ஸோ இந்த கன்வென்ஷன்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை கட்டாயம் ரெடியூஸ் பண்ணணும், நம்மளால இனிமேல இந்த உலகத்தை வந்து காப்பாற்ற முடியும்னா கிளைமேட் சேஞ்சை நம்ம வந்து கண்டிப்பா குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் த 90s கிட்ஸ் அண்ட் 21st century kids. ஓகே, ஸோ 90s கிட்ஸ்ல வந்து இப்போ எத்தனாவது அட்டம்ப்ட்ல இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் திஸ் 90s கிட்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து 2000ல பிறந்திருப்பீங்க, ஈவன் 2009ல கூட படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து சந்தோஷப்படுற விஷயம் வந்து என்னன்னா, நீங்க 1990ல நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. There has been a tremendous transformation across the world as well as across India, within India, inside India and across the world.
ஸோ 1990ல நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா டிரான்சிஷனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலா வேர்ல்டும் எர்த்தும் நம்மளோட இந்தியாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் நம்ம வந்து டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்னு சொல்லலாம். ஆனா இந்தியா அசச் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு 1990ல அண்ட் வேர்ல்ட் ஆல்சோ. இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆல்சோ வாஸ் பீன் signed in 1992. ஸோ 1990ஸ்ல ஓகே என்னென்ன நடந்திருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இங்க வந்து நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். 1990ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியால எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் நடந்திருக்காங்க. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1991 நடந்திருக்கு. ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1991 மட்டும் இல்ல, ஏஷியாலயும் சில கிரைசிஸ் நடந்திருக்கு, சில ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. 1990ஸ்ல பாத்தீங்கன்னா கோல்டு வார் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 1990ஸ்ல நடந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் வந்து யுஎன்எஃப்சிசி வந்து சைன் ஆயிருக்கு. வாட் இஸ் திஸ் யுஎன்எஃப்சிசி? யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ திஸ் வாஸ் சைன்ட் இன் 1992 அட் த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் எப்ப ஃபார்ம் ஆயிருக்காங்க? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார். ஸோ எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார்ல யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த யுனைடெட் நேஷன் என்ன பண்ணிருக்காங்க, கோல்டு வார், வேர்ல்டு வார்லாம் போதும்பா, நம்ம இந்தியா, நம்ம வேர்ல்டு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்ச். அதை பத்தி பேசாம எல்லாரும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணிருக்கு, நம்ம ஒரு கன்வென்ஷன் ஆரம்பிக்கணும், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதுல வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இதுல முக்கியமா டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து நம்ம வந்து, ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து கிளைமேட் சேஞ்சை கட்டாயம் வந்து குறைச்சு ஆகணும். ஏன்னா அவங்க தான் 1880ஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1950ஸ்ல தான் நம்ம இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ், த்ரூ பிரிட்டிஷ் வி ஆல்ரெடி ஹேட் இண்டஸ்ட்ரீஸ். பட் 1950ஸ்ல தான் நம்ம இதுல வந்து மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹேஸ் ஹேப்பன் இன் இந்தியா. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 1880ஸ்லயே வந்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் ஹஸ் ரிசல்ட் இன் லாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஸோ மேஜர், அதாவது who is the first responsible to reduce climate change is the developed countries. So வந்து polluters pay principle அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். What is that? Polluter pays principle. ஓகே, ஸோ இங்க பொல்யூட்டர், மேஜர் பொல்யூட்டர் யாருன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நிச்சயமா கிளைமேட் சேஞ்ச் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வென்ஷன்ல சொல்லியிருக்காங்க. இது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன் டீப் இன் டு திஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் climate change. This signed in 1992 at the United Nations Conference on Environment and Development, also known as Earth Summit. So Earth Summit அப்படின்னா எதை டினோட் பண்ணுதுன்னா United Nations Conference on Environment and Development, also known as Earth Summit, the Rio Summit or the Rio Conference. So எல்லா நேமையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் மெயின்ஸ்ல எழுதும் போது ஒரு நேம் எழுதினா போதும், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். பட் பிரிலிம்ஸ்க்கு வந்து என்ன கேட்டாலும் உங்களுக்கு இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ அதனாலதான் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றது அவசியம். தென் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 1994. 1990ல சைன் பண்ணிருக்காங்க. 1994ல இருந்து என்ஃபோர்ஸ் ஆயிருக்கு. மேம் என்ன மேம் சைன் ஆயிருக்குது 1992, ஏன் மேம் 1994ல தான் என்ஃபோர்ஸ் ஆயிருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எப்படி நடக்கும்னா, எல்லாரும் வந்து கண்ட்ரீஸ்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்சை குறைக்கணும் அப்படின்னு எல்லாரும் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஒரு கன்வென்ஷன் வந்து அவங்க எழுதுவாங்க. அந்த கன்வென்ஷன்ல நிறைய ரூல்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோ இல்ல பிரசிடென்ட்டோ நம்ம கண்ட்ரில இருந்து வராங்கன்னா அவர் வந்து சைன் பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகே ஓகே, இல்ல இது எனக்கு வேண்டாம், நோ நோ ஐ எம் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா ஓகே அப்படின்னு சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் யூஸ்வலா நடக்கும். பட் இப்போ வந்து இப்ப நம்ம பிரசிடென்ட்க்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னா அவர் வந்து இது அதை வந்து சைன் பண்ண மாட்டாரு. பிடிச்சிருச்சுன்னா சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா சைன் பண்ணதுக்கு உடனே வந்து அது என்ஃபோர்ஸ் ஆகாது. வெளியில வந்து நம்ம பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ வந்து நம்ம கேபினெட் கமிட்டில பார்லிமெண்ட்ல வந்து அதை வந்து சைன் வாங்கணும். அது வந்து அப்பதான் அது ராட்டிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராட்டிபிகேஷன் நடந்தாதான் நம்ம இந்தியா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த கன்வென்ஷனை. ஆனா இது வந்து
இன்டர்நேஷனல்ல என்ன பண்ணணும்னா, இப்போ இந்தியா வந்து சைன் பண்ணிடுச்சு, ராட்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்தியா இஸ் பிகமிங் the country which has ratified it. So India has been a signatory country. Next யூஎஸ் சைன் பண்ணுது, அதே மாதிரி யூஎஸ் சைன் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு யூகே சைன் பண்ணுது, இப்படின்னு ஒரு 100 கண்ட்ரியோ 144 கண்ட்ரியோ இந்த மாதிரி சைன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு கோட்டா வச்சிருப்பாங்க, 100 கண்ட்ரி வந்து இதை சைன் பண்ணிடுச்சுன்னா இந்த கன்வென்ஷன் வந்து என்ஃபோர்ஸ் ஆயிடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து சைன் ஆயிடுச்சுன்னா தென் இட் கெட்ஸ் என்ஃபோர்ஸ். ஸோ 1994 தான் ஆல்மோஸ்ட் 197 countries has ratified it and this UNFCCC has come into force. So 1994 has been ratified by 197 countries. So ratification என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு கண்ட்ரியில எப்படி ராட்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஒரு கன்வென்ஷன் எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எப்படி என்ஃபோர்ஸ் ஆகுதுன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லா கன்வென்ஷனுக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போகும். ஃபைன். ஸோ யூஎன்எஃப்சிசியோட செக்ரட்டரியேட் எங்க இருக்குன்னா பான், ஜெர்மனில இருக்கு. ஓகே. வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எர்த் சமிட் அதாவது யுஎன்சிஇடி நடந்ததுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஏன்னா யுஎன்சிஇடிக்கு வந்ததுக்கு காரணம் இருக்கணும்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஆர் காமன் ஃபியூச்சர்னு ஒரு பப்ளிகேஷன், ஒரு ரிப்போர்ட் வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட்லேண்ட் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது. ஸோ பிரண்ட்லேண்ட் கமிஷன், இந்த கமிஷன் பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துச்சு. இது வந்து ஒரு யுனைடெட் நேஷன் கமிஷன் தான். யுனைடெட் நேஷன் வந்து ஆரம்பிச்ச கமிஷன். இது வந்து ஆர் காமன் ஃபியூச்சர்னு சொல்லுது. நம்மளோட காமன் ஃபியூச்சர் என்னப்பா? டூம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் கோயிங் டு பி டூம். எர்த் வந்து அழிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. என்ன பிரச்சனைனா கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க போது. இது வந்து குறைக்கலன்னா நம்ம வந்து இந்தியா எர்த் வந்து டூம் ஆயிடும், 2012 வந்து உலகம் அழிஞ்சிரும்ன்ற மாதிரி அவர் காமன் ஃபியூச்சர் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய த்ரெட் இருக்கு, நம்ம ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐபிசிசி அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இவங்களும் இதே மாதிரி சொல்றாங்க. கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதனால நம்ம எர்த் வந்து பெரிய நிறைய இம்பாக்ட வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இம்பாக்ட்ன்றது நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த சம்மிட்டை வந்து இந்த எர்த் சம்மிட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. எல்லாரும் வாங்க, நம்ம பேசிதான் ஆகணும், இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு they are coming and talking in this conference. This is called as Earth Summit. In this conference only this UNFCC வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க. அதாவது UN the framework convention on climate change வந்து டிக்ளேர் பண்றாங்க. இதுல இது மட்டும் அவங்க சொல்லல, மிச்ச 4 இருக்கு. அதாவது இந்த பர்டிகுலர் சம்மிட்ல Convention on Climate Change, Convention on Biological Diversity, Statement on Forest Principles, Rio Declaration, Agenda 21 என 5 விஷயம் வந்து சைன் பண்றாங்க. ஸோ அஞ்சு விஷயத்த வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 விஷயத்த பேசிட்டு இதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதே மாதிரி கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதாவது பயோடைவர்சிட்டி, அதாவது எல்லா ஸ்பீசிஸையும் ப்ரொடக்ட் பண்ணணும்ன்றத பத்தி பேசுற கன்வென்ஷன் தான் இது. இந்த கன்வென்ஷன் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ரெடியூஸ் பண்ற கன்வென்ஷன். Again, what are the major outcomes? These are the conferences. Friends, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யுஎன்எஃப்சிசி வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மீட்டிங் நடக்கும். அதாவது யுஎன்எஃப்சிசில எல்லா கண்ட்ரிஸும் யாரெல்லாம் ராட்டிஃபை பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் வந்து மீட் பண்ணி பேசுவாங்க. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த யுஎன்எஃப்சிசி கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஆனா கான்ஃபரன்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ இந்த யுஎன்எஃப்சிசி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கொண்டு வருவாங்க. நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இந்த டேப்லெட் காலம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வருஷமும் எந்த நேரத்துல மீட்டிங் நடக்குது, ஐ மீன் எந்த இயர்ல எந்த இடத்துல அதோட அவுட்கம்ஸ் என்னன்றத வந்து நான் இங்க டேப்லெட் காலம்ல போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன் அண்ட் அதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கும் அதோட அவுட்கம்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். சில இப்ப பாத்தீங்கன்னா 2001ல இருந்து 2005 வந்து மேஜரா எதுவும் நடக்கல. ஸோ ஐ ஹவ் நாட் புட் திஸ் பர்டிகுலர் திங் இந்த டேப்லர் காலம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற விஷயம் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயம் நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ திட் இஸ் பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த ஃபியூ கான்செப்ட்ஸ் அண்ட் இந்த டைம் லைனை வந்து அழகா பாத்துக்கோங்க. ஃபைன். ஸோ 1995ல ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் for this United Nations Framework for Convention on Climate Change happened in Berlin. Berlin எங்க இருக்கு? Comment box. Okay.
சோ பெர்லின் வந்து பாத்தீங்கன்னா பெர்லின் மேண்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பெர்லின் மேண்டேட்னா கட்டாயம் அதை செய்யணும் அப்படின்ற மேண்டேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராங்கர் கமிட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸும் எமிஷனை குறைக்கணும், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை குறைக்கணும், பொல்யூஷனை குறைக்கணும். அப்படி பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது எல்லாரும் கமிட் பண்ணிக்கோங்க, நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி கமிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்லின் மீட்டிங்ல வந்து பேசுறாங்க. சோ இந்த மீட்டிங்ல பேசிட்டு ஓகே, அடுத்த மீட்டிங் வந்து 1996 நடந்திருக்கு. அதுல எதுவும் இம்பார்ட்டன்டா நடக்கல. 1997ல அதாவது COP3ல கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 3 டு த UNFCCல வந்து பாத்தீங்கன்னா கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைண்டிங் கன்வென்ஷன், அதாவது எல்லா கண்ட்ரிஸும் நிச்சயமா இதுக்கு ஒத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு புரோட்டோகாலை வந்து கியோட்டோல, அதாவது கியோட்டோயும் ஜப்பான்ல வந்து அவங்க பண்ணிருக்காங்க. சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கியோட்டோ புரோட்டோகால். இது எப்போ எதுல நடக்கும்னா, இதுல என்ன பேசுறாங்கன்னா எமிஷன் ரிடக்ஷன் கமிட்மெண்ட்ஸ் ஆன் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் நீங்க எமிஷனை ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு ரெடியூஸ் பண்ணணும்னா அப்படின்னா நான் அதை வந்து தனியா சொல்றேன். ஓகே, எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான். இங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ரொம்ப பாவம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸா நிறைய நல்லா சம்பாரிச்சிட்டீங்க, இனிமேல் நீங்க என்விரான்மெண்ட் கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ எமிஷன் ரிடக்ஷன் கமிட்மெண்ட்ஸ் ஆன் டெவலப்டு கண்ட்ரிஸ் நடக்குது. அடுத்து 2001ல பாண்ட்ல நடக்கிற COP7ல என்ன நடக்குதுன்னா, கியோட்டோ புரோட்டோகாலுக்கு ரூல் புக் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அடுத்து மேரகேஷ் அக்கார்டுல வந்து இந்த கேபியை வந்து எல்லா கண்ட்ரிஸும் ஆல்மோஸ்ட் 197 கண்ட்ரிஸ் இல்ல, அதுல வந்து ஒரு 144 கண்ட்ரிஸ் வந்து ராட்டிஃபை பண்றாங்க. இதை ராட்டிஃபை பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, நான் வந்து எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, எமிஷனை எப்படி நீங்க ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் ஆர் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் எமிஷன் ட்ரேடிங். இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு கான்செப்ட், இதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, சோ குறைக்கணும்னு டெவலப்டு கண்ட்ரிஸ் குறைக்கணும்னு கியோட்டோ புரோட்டோகால்ல சைன் பண்றாங்க. அடுத்து மேரகேஷ் அக்கார்ட்ல அதை ராட்டிஃபை பண்றாங்க பான் இல்ல. அடுத்து வந்து கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், எமிஷன் ட்ரேடிங் மூலமா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ the reduction of the greenhouse gas emission will be done through clean development mechanism, joint implementation, emission trading. And in 2005, that is COP11, the KP entered into force. And in 2007, that is COP13, that is in Bali. Okay, Bali, where is Bali? Understand, friends? Map is very important. So understand where this country is. Okay, sorry, where this particular city is. Okay, so in Bali, they have enforced the clean development mechanisms, and there was a Bali roadmap signed, Bali action plan signed. So இந்த பாலி ஆக்ஷன் பிளான்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷனை வந்து கொண்டு வரலாம், இந்த கிளைமேட் சேஞ்சை ரெடியூஸ் பண்ணலாம், அதாவது மிட்டிகேட் பண்ணலாம், இந்த கிளைமேட் சேஞ்ச்ல நடக்கிற விஷயத்துல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இதுல அப்புறம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபினான்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் மிட்டிகேஷன்? ரெடியூசிங் கிளைமேட் சேஞ்ச். வாட் இஸ் அடாப்டேஷன்? ஸோ கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம எப்படி அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க போறோம்? நம்ம வந்து கூலான ஒரு இடத்த வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு டெக்னாலஜி, இதுக்கு குறைக்கிறதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை ஒவ்வொரு மிச்ச கண்ட்ரிஸோட டிரான்ஸ்ஃபர் பண்றது. அடுத்து இந்த கிளைமேட் சேஞ்ச் குறைக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து பினான்ஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலியில பேசுறாங்க. போஸ்ட் 2012ல வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸும் நீங்க வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலி மீட்ல சொல்றாங்க. சோ இந்த கியோட்டோ புரோட்டோகால் என்ன சொன்னாங்க, டெவலப் கண்ட்ரிஸ் மட்டும் தான் பண்ணா போதும் அப்படின்றாங்க. ஆனா பாலி மீட்ல 2012க்கு அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் சைனா அண்ட் இந்தியா, விச் ஹாஸ் ஆல்ரெடி பீன் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்தியாவும் சைனாவும் ரிச் ஆயிட்டீங்க, நீங்களும் இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு எமிஷன் ரிடக்ஷன் கமிட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அடுத்து இந்த பாலி மீட்ல தான் அடாப்டேஷன் ஃபண்ட், அதாவது அடாப்டேஷனுக்கு ஒரு தனி ஃபண்டும், ரெட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரெட் என்னன்னா, ரெடியூசிங் எமிஷன் from deforestation and degradation. Okay, reducing emission, so emission deforestation நால degradation of the environment நால நடக்கிற எமிஷனையும் குறைக்கணும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் எங்க பேசுறாங்கன்னா பாலி மீட்ல பேசுறாங்க. ஸோ அடாப்டேஷன் பண்ண எங்க பேசியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாலியில பண்ணிருக்காங்க. அடுத்து 2008 COP14 போலாந்துல நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பேசணும்ல, அது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடாப்டேஷன் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க அடாப்டேஷன் ஃபண்ட் பேசியிருக்காங்க,
இந்த போலாண்ட்ல நடக்கிற COP14 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைன். அடுத்து வந்து COP15 2009, அதாவது கோப்பன்ஹேகன்ல நடந்ததுல வந்து கோப்பன்ஹேகன் அக்கார்ட் அப்படின்னு ஒண்ணு சைன் பண்ணிருப்பாங்க. இந்த அக்கார்டு யார் சைன் பண்ணிருக்காங்கன்னா யுஎஸ்ஏயும் பேசிக்ல என்னென்ன இருக்குன்னா பிரேசில். Okay, so we have this Brazil and some African countries in this particular Copenhagen Accord. So basic countries and US have signed this Copenhagen, and developed countries pledged. So developed countries have said that we will finance climate change reduction in terms of $30 billion in fast start finance in 2010-12. So 2010ல இருந்து 12 வரை நாங்க 30 பில்லியன் வந்து US டாலர் வந்து ஃபினான்ஸ் பண்றோம். அது வந்து டெவலப்பிங் கண்ட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எமிஷனை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு கோல், அதாவது US டாலர், சாரி இட் இஸ் USD. So they are telling that 100 billion 2020க்கு அப்புறம், ஓகே சாரி 2020க்குள்ள நாங்க 100 பில்லியன் ஒவ்வொரு இயரும் கொடுக்குற மாதிரி நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒரு கோலையும் ஒரு பிளட்ஜையும் எடுக்கிறாங்க. So pledges that they are giving, goal is that they will give. So this is how the Copenhagen Summit has gone. அடுத்து கேன்கன் 2010 சமிட்ல இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கிரீன் கிளைமேட் ஃபண்ட்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. இந்த கிரீன் கிளைமேட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மணியும் போகும். ஓகே, இந்த US டாலர் 30 பில்லியனும் US டாலர் 100 பில்லியனும் இந்த கிரீன் கிளைமேட் ஃபண்டுக்குள்ளதான் வரும். சோ அதை வந்து ஸ்டார்ட் பண்றது எப்பனா 2010 கேன்கன் சமிட்ல. இதுல டெக்னாலஜி மெக்கானிசம், கேன்கன் அடாப்டேஷன் ஃப்ரேம்வொர்க் இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரில ஓகே எப்படிலாம் ரெடியூஸ் பண்றாங்க எமிஷனா அப்படின்றதுக்கு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், ஒரு ரிஜிஸ்ட்ரியும் வந்து கிரியேட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வந்து அடுத்த ஸ்லைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 2011ல டர்பன் சமிட்ல என்ன நடக்குது? அட்ஹாக் ஒர்க்கிங் குரூப் வந்து கிரியேட் பண்றாங்க. அட்ஹாக்னா டெம்பரவரியா ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து கிரியேட் பண்றாங்க. அது வந்து என்ன பண்ணும்னா தே வில் ரெடியூஸ் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் கிளைமேட் சேஞ்ச் குறைக்கிறதுக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து தோஹால 2012ல என்ன பண்றாங்கன்னா கியோட்டோ புரோட்டோகால்ல அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அதாவது கியோட்டோ புரோட்டோகாலோட டைம்லைன் என்னன்னா அது வந்து 2012 வரதான் கியோட்டோ புரோட்டோகால் வந்து செல்லுபடி ஆகும். So Kyoto Protocol will be there only till 2012. This Doha Amendment has enhanced this Kyoto Protocol to be enhanced after 2012, that is 2013ல இருந்து 2020 வரை இந்த கியோட்டோ புரோட்டோகாலை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியோட்டோ புரோட்டோகால் எக்ஸ்டெண்டட் பை செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட், தட் இஸ் 2013 to 2020. அடுத்து வந்து மெஷர்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் வெரிஃபிகேஷன். இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட். ஓகே, சோ வார்சால் என்னன்னா COP 19-2013ல என்ன நடந்திருக்கு? ரெட்டுக்கான ரூல் புக், ரெட்டை எப்படி குறைக்கணும், அதாவது ரெடியூசிங் எமிஷன்ஸ் ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன், அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு ஒரு ரூல் புக் வந்து கிரியேட் பண்றாங்க. மெக்கானிசம் டு ரெடியூஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் இதையும் வந்து பண்ணிருக்காங்க. க்ளோஸ் த ப்ரீ 2020 ஆம்பிஷன் கேப். வாட் இஸ் திஸ் ஆம்பிஷன் கேப்? ஆம்பிஷன் கேப் வந்து இப்போ பாத்தீங்கன்னா what is சோ இந்த ஆம்பிஷன் கேப் என்னன்னா இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க எமிஷனை ரெடியூஸ் பண்றோம்னு ஒரு பிளெட்ஜ் பண்ணிருக்காங்களா, ஒரு பிளெட்ஜ் கமிட் பண்ணிருக்காங்களா? ஓகே, கமிட் பண்ணிருக்காங்களா? இந்த கமிட்மெண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரி லைக் USA, UK எல்லாம் பாத்தீங்கன்னா நான் 5% ரெடியூஸ் பண்றேன், நான் 2% ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த UK 2% குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 2%, 5%, அப்புறம் மிச்ச நிறைய கண்ட்ரிஸோட சேர்த்து இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் நம்மளோட நம்மளோட கிளைமேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆறதுல இருந்து தடுக்குமா அப்படின்றதுதான் இந்த ஆம்பிஷன் கேப். இப்போ நான் வந்து 1880ல, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு 40% கிரீன் ஹவுஸ் கேஸை குறைச்சா மட்டும்தான் நம்மளோட கிளைமேட் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும் அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் சேர்த்து 40% இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி இல்ல எல்லா கண்ட்ரிஸும் கமிட் பண்றது பத்தாது அப்படின்னா அதுதான் ஆம்பிஷன் கேப். So what they commit, okay, what is expected, if there is a gap then it is called as ambition gap. So expected is nothing but we have to reduce this climate change happening. So
So we have to reduce the climate increase from 2 degrees Celsius. நம்மளால 2 degree Celsius மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ற வரை நம்ம தாங்க முடியும். ஆனா இந்த 2 degree Celsiusக்கு மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா then there will be a disaster. So இந்த 2 degree Celsius வரை மட்டும்தான் நம்மளால எமிட் பண்ண முடியும். இல்ல இந்த 2 டிகிரி செல்சியஸோட மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எமிட் பண்ணா அது வந்து ஒரு டேஞ்சர் ஆகும். சோ இந்த எமிஷனை குறைக்கிறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம வந்து கமிட் பண்ணிருக்கோம் அப்படின்றது முக்கியம். இல்ல நம்ம எக்ஸ்பெக்டட் ஓட கமிட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா then it is called as ambition gap. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ இந்த ஆம்பிஷன் கேப்பை வந்து நான் மீட் பண்றதுக்கு நான் கமிட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்டா? சோ இந்த எக்ஸ்பெக்டட் எமிஷனோட கமிட்மெண்ட், அதாவது எக்ஸ்பெக்டடோட கமிட்மெண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா அதுதான் ஆம்பிஷன் கேப்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட், அதாவது ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரீஸும் எவ்வளவு எமிஷன் பண்றாங்க, எவ்வளவு நான் வந்து ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது தான் அவங்களோட கமிட்மெண்ட். ஸோ இந்த கமிட்மெண்ட்ல இப்போ யுஎஸ்ஏ வந்து 25% நான் ரெடியூஸ் பண்றேன், யூரோப்பியன் யூனியன் வந்து 40% வந்து ரெடியூஸ் பண்றேன்னு நான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டோட கம்மியா இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிஷன் கேப். இப்போ இந்த 25% வந்து யுஎஸ்ஏ பண்ணுதா இல்லையா அப்படின்னு அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. யார் சூப்பர்வைஸ் பண்றா? நம்ம யுனைடெட் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச்ல இதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. இந்த மெக்கானிசமோட இவங்க யுஎஸ்ஏ வந்து எவ்வளவு ரெடியூஸ் பண்றாங்கன்றத வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மெஷர்மெண்ட், இதுதான் மெஷர்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இவங்க வந்து யுஎஸ்ஏ வந்து இப்படி எல்லாம் நான் ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம யூஎன்எஃப்சிசி மெக்கானிசம் மூலமா ரிப்போர்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மெஷர்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் வெரிஃபிகேஷன். ஏன்னா இது இல்லாம எப்படி வந்து நம்ம கரெக்டான பாத்துல தான் போறோமா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு understand, measure and report and verify this particular emission reduction, and we have to also take a record of this thing. So this recording of the reduction and this verification has happened in this Doha Summit. So Doha meetingல வந்து இந்த particular measurement reporting and verificationக்கு ஒரு ப்ரொசீஜரும் ஒரு மெக்கானிசமும் they have devised. Then what is this registry and progress report? Actually the USA committed that they will reduce by 25% the emissions. So this USA has said that we will reduce, இப்போ வந்து I am emitting 1000 carbon ton equivalent அப்படின்னு வச்சுக்கோங்களேன். So USA is normally emitting 1000 carbon அப்படின்னு வச்சுக்கோங்க. They are telling I will reduce it by 25% from this 1000. So let's say this is around we have say 20. Okay, so நான் வந்து இப்படி பண்றோம்னா 250 கார்பன் டன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. So this 250 has to be reduced from this 1000. So this USA will reduce this 250 through, say example, they can convert a thermal power plant. So thermal power plant வந்து அவங்க மாத்திரலாம். So I'm using okay, so thermal power plant வந்து அவங்க thermal power plantல இருந்து say for example ஒரு solar plant வந்து மாத்தலாம். So thermal plantல வந்து say for example 500 carbon வந்து emit ஆயிருந்ததுன்னா இப்ப solar plant அவங்க மாத்திட்டாங்கன்னா this 500 carbon this has been reduced. So like this USA will reduce the emissions. So like this, if the USA is reducing emission, then this is okay. But there is something called as carbon credit, emission trading, clean development mechanism, which I told you little earlier. Let's go back. Okay, what is this clean development mechanism? So what is this clean development mechanism? Clean development mechanism is what I said. So ஒரு development, அதாவது instead of going for thermal power plant which is using coal, which is a fossil fuel which will emit lots of carbon dioxide, they now go for a solar plant which will reduce the emissions. That is, there will be little or no greenhouse gas emission. Okay, so like this, if they are going instead of thermal power plant to solar plant, there is emission reduction. So carbon emission reduction நடக்குது. Not just carbon dioxide emission reduction,
there is a reduction in the sulfur dioxide, methane, like this. There is number of greenhouse gases which gets reduced through this solar plants. So this particular mechanism. So what they are doing, they are investing in the solar power plant. So USA is investing in solar power plant and they are reducing the greenhouse gas emission. If the solar power plant is being in, installed in USA itself, okay, so USA லே install பண்ணிருக்காங்க, அவங்க வந்து they are reducing the solar power plant na, okay, then it is called as emission reduction. Okay, but say for example, if they are giving money to India, say for example, USA is giving money to India, through this money, India is constructing a solar power plant. Okay, then this solar power plant is reducing emissions by 500 carbon ton equivalent. Then it means that USA has reduced this 500 carbon ton equivalent. So USA has taken action to reduce the emission through this particular power plant in India. So India is a developing country, USA is a developed country. So USA developed country has invested money in developing country to have a renewable energy power plants that will reduce the carbon emission. This is called as clean development mechanism. Clean development mechanism wherein the developed country will invest money in the developing country to reduce emission. This is clean development mechanism. What is joint implementation? Joint implementation is nothing but developed country will invest money in another developed country to reduce emissions. Simple as that. What is emission trading? Emission trading happens between developed countries or between developing and developed countries. So this can happen. What is this emission trading? Emission trading can happen in two ways, either through carbon credit or through carbon offset. Okay, what is this carbon credit? What is this carbon offset? So carbon credit and carbon offset, I will let you know in the later part of this using a picture. So understand this trading happens through this carbon credit and carbon offset. So let me keep the suspense till this till the class few session goes. Okay, so carbon credit, carbon offset வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So வார்சால வந்துட்டோம், ரூல் புக் பேசிட்டாங்க. Another very important convention. Friends, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சிஓபி கியோட்டோ புரோட்டோகால் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இங்க வந்து அடாப்டேஷன் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Then you have to know Doha Amendment, Cancun Summit. Next is very important one is COP21 which happened in Paris 2015 ல நடந்திருக்கு. இந்த 2015 ல Paris Agreement ல they have talked about this INDC. What is this INDC? INDC is nothing but intended nationally determined contributions. So this intended nationally determined contribution, INDC, is nothing but the commitments which are given by the country, all the countries. Okay, commitments given by all countries, either developed or it is both developed and developing countries. So the commitments given by all the countries is nothing but intended nationally determined contribution. Why it is called as intended determined? ஓகே, இதுல இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கமிட்மெண்ட்னு பேசணும். ஆனா இப்ப கமிட்மெண்ட்னு பேசாம ஐஎன்டிசின்னு பேசுறோமே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஎன்டிசினா என்னென்ன, எதுக்காக போயிருக்காங்கன்னா, கியோட்டோ புரோட்டோகால வந்து நம்ம என்ன சொன்னோம், பைண்டிங்னு சொன்னோம். அதாவது டெவலப்டு கண்ட்ரி கட்டாயம் இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுதான் binding. So binding is that the developed country should do it, otherwise they will be penalized or they will be given some some uh, some punishments or some fine or something. So this is happened in this Kyoto Protocol. But in the in the Paris Agreement, it is an agreement, not a protocol. So it is not binding. Remember, this is non-binding, and it is also this agreement is
including developed as well as developing countries. இதுல டெவலப்ட் மட்டும்தான் கமிட் ஆயிருந்தாங்க, டெவலப்ட் மட்டும்தான் கமிட் ஆயிருந்தாங்க. இங்க டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி ஷுட் அக்ரி திஸ். வாட் இஸ் திஸ் இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் இஸ் தட் எங்களால எவ்வளவு முடியும் அதை வந்து எங்களால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு the country has voluntarily, okay, giving a statement, okay, voluntarily giving a statement that we will be able to reduce this much. So India said that we will reduce 33 to 35 percentage. China said something, USA said something. So this is a voluntary statement. எங்களால இவ்வளவுதான் முடியும். So we have intended and we have nationally determined our contribution. So எங்களால நேஷனலா இவ்வளவுதான் முடியும். Because friends, you have to remember, இதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டண்டா வந்து நம்மளால கிளைமேட் சேஞ்ச் வந்து ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா கிளைமேட் சேஞ்சை ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கோல், ஃபாசில் ஃபியூவல்ஸ் இதெல்லாம் வந்து குறைச்சாகணும். ஸோ இந்த கோல் ஃபாசில் ஃபியூவல்ல தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இப்போதைக்கு நம்மளோட 60% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி கம்ஸ் ஃப்ரம் த கோல் அண்ட் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ திஸ் எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜியா மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா capital required for this renewable energy installment like solar, wind, hydro, this is very huge. The initial capital required for this renewable energy is very huge. And also there is operating cost, because for solar editingna it will be available only during the daytime, and the night you have to store the energy from the solar power plant. So these are the challenges there in this renewable energy, friends. ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஐஎன்டிசி பண்ணிருக்காங்க. அண்ட் குளோபல் ஸ்டாக் டேக்கிங்னா என்னென்ன கண்ட்ரிஸ் எவ்வளவு தூரம் வந்து கார்பனை வந்து குறைக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டாக் டேக்கிங். ஸோ வந்து ஒவ்வொரு டெவலப்பிங் கண்ட்ரிஸும் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தேர் எமிட்டிங். ஸோ ஸ்டாக் டேக்கிங் ஹியர் மீன்ஸ் இப்போ யூஎஸ்ஏ, யூகே, இவங்க எல்லாருமே எமிஷன் ரிடக்ஷன்ஸ் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏபிசி, அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் XYZ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தோட ஆட் பண்ணாங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு வருதா அப்படின்றது பாக்குறது தான் ஸ்டாக் டேக்கிங். ஸோ நம்மளால 2 டிகிரி செல்சியஸ் வர மட்டும்தான் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஐ மீன் குளோபல் வார்மிங் வந்து அலோ பண்ண முடியும். அதுக்கு மீறியும் நடந்ததுன்னா நம்மளோட எர்த் வந்து மேஜர் இம்பாக்ட வந்து ஃபேஸ் பண்ணும். ஸோ அதனால இந்த எல்லா கண்ட்ரிஸும் டோட்டலா எவ்வளவு வந்து எமிஷனை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் ஸ்டாக் டேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு நம்ம எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து குறைக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த ஒரு ஸ்டாக் டேக்கிங் வந்து அவங்க வந்து பண்ணணும் அப்படின்றத இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து மேரகேஷ் பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் கிளைமேட் ஆக்ஷனை பத்தி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல ஆர்ஃபன் இஷ்யூஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா, கிளைமேட் சேஞ்சை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஆனா சில அடிஷனல் ஸ்டெப்ஸ் வந்து அவங்க ஆர்ஃபன் இஷ்யூஸ் சொல்றாங்க. அதை பத்தி வந்து மேஜரா டிஸ்கஸ் பண்ணாம விட்டு போன இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஃபன் இஷ்யூஸ்னு சொல்றாங்க. இதுக்கு டீப்பா நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர்ஃபன் இஷ்யூஸ் பேசப்பட்டிருக்குது மேரகேஷ் அக்ரிமெண்ட்ல. அடுத்து வந்து மேரகேஷ் இது அக்கார்ட்ல மேரகேஷ் டைம்ல, அதாவது 2016ல. அடுத்து 2017 COP 23ல வந்து பான்ல நடந்திருக்கு. இதுக்கு ஃபிஜி வந்து இதோட பிரசிடென்டா இருந்திருக்கு. இந்த ஃபிஜி யாருன்னா ஒரு ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரி இந்த பசிபிக் ஓஷன். ஸோ ஃபிஜி நிறைய ஓஷனிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ்னு அந்த இடத்துல இருக்கும். நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க ரைட் சைட் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். அதுல வந்து ஃபிஜி வாஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. சாலமன் ஐலாண்ட் அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட் கண்ட்ரிஸ் இருக்கும் அங்க. என்ன ஃபிஜி இந்த மாதிரி ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க நினைச்சீங்கன்னா, this countries are called as SIDS, small island developing states. So small island developing states are like this Fiji, even நீங்க வந்து இந்த this Solomon Island,
அந்த மாதிரி வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ரைட் சைட்ல இருக்கும். இது எல்லாமே வந்து குட்டி குட்டியான ஐலாண்ட்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஓஷனிக் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல ஓஷனியா அப்படின்னுவாங்க. இந்த ஓஷனியா பாத்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேஜர் இம்பாக்ட் கிளைமேட் சேஞ்ச்னால என்ன நடக்க போகுதுன்னா சீ லெவல் ரைஸ் நடக்க போகுது. ஏன் இந்த சீ லெவல் ரைஸ் நடக்க போகுது கிளைமேட் சேஞ்ச்னால நான் வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சீ லெவல் ரைஸ் நடந்ததுன்னா இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து மூழ்கிடும். ஸோ சம்மர்ஜன்ஸ் ஆஃப் தீஸ் ஐலாண்ட்ஸ் இஸ் அ மேஜர் இஷ்யூ. அவங்களோட ஐலாண்ட்ஸை மூழ்கி போயிடும் இஃப் சீ லெவல் ரைசஸ் ரைசிங் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளைமேட் சேஞ்ச். ஸோ தீஸ் கண்ட்ரீஸ் அவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஃபோரம்ல வந்து சொல்றதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து 2017ல நடந்தது. இந்த 2017ல தாலனோ டயலாக்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதுல வந்து நீங்க உங்களோட நேஷனல் கிளைமேட் ஆக்ஷன் பிளானை வந்து ரிவைஸ் பண்ணணும், இன்னும் அதிகப்படுத்தணும். அதாவது கிளைமேட் ஆக்ஷனை இன்னும் நீங்க எல்லா கண்ட்ரீஸும் அதிகப்படுத்தணும், இன்னும் எமிஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த பான் ஜெர்மனில நடந்தது. ஸோ எவ்ரி கண்ட்ரி ஷுட் இன்க்ரீஸ் தேர் reduce their emissions and increase their action against the climate change. So that is what this happened in the Stalino dialogue. And Karanovia joint work on agriculture is to reduce the emissions in the agriculture. நான் agriculture பத்தி தனியா பேசுறேன். agriculture நிறைய எமிஷன் நடக்குது, especially the methane which has higher global warming potential. So friends, உங்களுக்கு தெரியும் carbon dioxide is a greenhouse gas, methane is a greenhouse gas, sulfur dioxide is a greenhouse gas, water vapor is a greenhouse gas நான் சொல்லினேன். இதுல மீத்தேன் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட அதிகமா குளோபல் வார்ம் பண்ணும், சல்பர் டை ஆக்சைடும் அதிகமா பண்ணும், வாட்டர் வேப்பரும் இன்னும் அதிகமா பண்ணும். ஃப்ளூரினேட்டட் கிளாஸஸ் லைக் ஹெச்எஃப்சி, சிஎஃப்சி பாத்தீங்கன்னா 200 தடவை கார்பன் டை ஆக்சைடோட 200 டைம்ஸ் அதிகம், more than 200 times it will increase the global warming. So all these things has to be reduced, especially this methane. Methane is emitted highly in the agriculture, லைஃப்ஸ்டாக்னா நம்ம கால்நடைகள், லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரில எல்லாம் அதிகமா மீத்தேன் வந்து எமிட் ஆகுது. ஸோ அதை குறைக்கணும்ன்றதுக்காக இந்த ஜாயிண்ட் ஒர்க் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா லேடிஸ் தான், அதாவது ஃபீமேல் ஜெண்டர் தான் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால இதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து அவங்க டிவைஸ் பண்ணாங்க. இதுவும் நான் எதுக்காகன்னு சொல்றேன். அதாவது ஈகோ ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா the female are being more exploited or more burdened during the climate change. ஏன் அப்படின்னா female has the responsibility to take water. நான் குளத்திலேயோ இல்லைன்னா ஒரு கிணத்துலயோ போய் தண்ணி எடுக்கிற வேலை வந்து ஃபீமேலோட ஒர்க். தே கோ அண்ட் கலெக்ட் ஃபயர்வுட். அவங்களோட ஒர்க் வந்து ஃபயர்வுட்டை கலெக்ட் பண்றது, வாட்டரை கலெக்ட் பண்றது, வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ற வேலை வந்து ஃபீமேலுக்கு தான் இருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால ஃபயர்வுட் கம்மி ஆயிடும், வாட்டர் கம்மி ஆயிடும். ஸோ த பர்டன் இஸ் ஹைலி ஆன் த ஃபீமேல். ஸோ தட் இஸ் வாட் இஸ் பீங் செட் ஹியர். Okay, that is what being said here. So with this note we will go to this Poland. So yeah, here local communities product பண்ணனும், ocean product பண்ணனும், இதுமே பேசிருக்காங்க. Then in Poland 2018 in Katowice, which is in Poland, there is an agreement to provide guidelines and operationalize the Paris Agreement. And in the Glasgow, which recently happened in 2021, 2020 postponed 2021 நடந்திருக்கு. இதுல deforestation pledge, மீத்தேன் பிளட்ஜும் எடுத்திருக்காங்க. இது செப்பரேட்டா, அதாவது எல்லா கண்ட்ரிஸ் சேர்ந்து எடுத்த பிளட்ஜ் இல்ல, இது யூகே இந்தோனேஷியா எடுத்த பிளட்ஜ், இது வந்து யுஎஸ்ஓ இயு அதாவது யூரோப்பியன் யூனியன் எடுத்த பிளட்ஜ். அடுத்து கிளாஸ்கோல பினான்சியல் அலையன்ஸ் ஃபார் நெட் ஜீரோவும் குறைச்சு ஒரு அலையன்ஸ் வச்சாங்க. நெட் ஜீரோனா என்னன்னு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன அப்படின்னா பினான்சியல் அலையன்ஸ் ஃபார் நெட் ஜீரோ, அதாவது எல்லா கண்ட்ரிஸும், இந்த அலையன்ஸ்ல இருக்க எல்லா கண்ட்ரிஸும், அதாவது இந்த அலையன்ஸ் agree பண்ண எல்லா கண்ட்ரிஸும் they said that we have to go for net zero emission, we will finance this net zero emission அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெட் ஜீரோ கொண்டு வரதுக்காக, அதாவது எமிஷனை ரெடியூஸ் பண்ணி நெட் ஜீரோக்கு கொண்டு வரதுக்காக we will provide finance through this alliance.
அதாவது எல்லாரும் சேர்ந்து அலையன்ஸா ஒரு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணி நெட் ஜீரோ கொண்டு வருவோன்றதுதான் இந்த கிளாஸ்கோவ்ல மீட்டிங்ல பேசிருக்காங்க. அடுத்து 2022 ரீசெண்டா இப்போ நடந்ததுல ஈஜிப்ட்ல நடந்திருக்கு, அது COP27. COP28 2023 UAE நடக்கும். Okay, so these are the contemporary things or current happenings which you have to know in detail. We will see one by one. கியோட்டோ புரோட்டோகால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான்ல நடந்திருக்கு 1997ல. 2002ல இந்தியா ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. கியோட்டோ புரோட்டோகால் ஃபோர்ஸ்ல வந்தது 2005ல. 192 parties are currently the members. USA never ratified it. Canada has withdrawn from the 2012. இது என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னா, there is the developed country developing country divide in this particular climate change actions. So climate changeக்கு வந்து டெவலப்டு கண்ட்ரி தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பிங் கண்ட்ரி சொல்லுது. டெவலப்பிங் கண்ட்ரியும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ன்றது டெவலப்டு கண்ட்ரியோட வாதம். So there is a war between the developed country and developing country which is happening. That has also resulted in the recent summit to go without any outcome. So recent COP27 பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்கமும் இல்லாம வெறும் லாஸ் அண்ட் டேமேஜ் பத்தி மட்டும் பேசிட்டு வேற எதுக்குமே டெவலப்டு கண்ட்ரியும் டெவலப்பிங் கண்ட்ரியும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரவே இல்லை. ஸோ COP27 இஸ் அ ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் டெவலப்டு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரி சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்களே தவிர ஒரு அக்ரிமெண்ட்டை ஒன்னா சேர்ந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் குறைக்கணும்னு சொல்லிட்டு there is no proper mutual agreement between the developed and developing countries. So that was a major problem. It was always a problem, and recently it has been bursted, and there is a major setback in the climate change summit. So USA never ratified Kyoto Protocol. Canada withdrew. The Kyoto Protocol அப்படின்னா see friends, கன்வென்ஷன்னா ஒரு மீட்டிங்னா புரோட்டோகால் வந்து பைண்டிங் ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிமெண்ட் அக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் சிக்னேச்சர் இருக்கும். ஸோ இங்க கியோட்டோ புரோட்டோகால் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ புரோட்டோகால், ஸோ இட் ஹாஸ் பைண்டிங் லிமிட்ஸ். ஸோ பைண்டிங் லிமிட்ஸ் யாருக்கு? நம்மளோட டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தான். ஸோ ஒன்லி குளோபல் ட்ரீட்டி வித் பைண்டிங் லிமிட்ஸ் ஆன் GHG எமிஷன். ஸோ பெனால்டிஸ் இருக்கும், இதாவது இதை கம்ப்ளை பண்ணலைன்னா பெனால்டிஸ் இருக்கும். கியோட்டோ புரோட்டோகாலோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் வந்து 2005 to 12. இதுல எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸும் 5% குறைக்கணும். phase 2 2013 to 2020ல எல்லா கண்ட்ரீஸும் அட்லீஸ்ட் 18% வந்து GHG எமிஷன்ஸ் குறைக்கணும். So this is the target. இதுல வந்து கண்ட்ரீஸ பிரிச்சிருக்காங்க, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரின்னு பிரிச்சிருக்காங்க. இதுல டெவலப்டு கண்ட்ரி வந்து அனெக்ஸ் 1 2 B ல வந்து இருக்கும். இந்த அனெக்ஸ் 1 பாத்தீங்கன்னா 43 பார்ட்டிஸ் இருக்கு, அனெக்ஸ் 2ல 24 பார்ட்டிஸ் இருக்கு. அனெக்ஸ் B ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் வந்து எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ற டார்கெட்டை கொடுத்த கண்ட்ரிஸ். ஸோ இந்த அனெக்ஸ் பி கண்ட்ரிஸ் எல்லாருமே நிச்சயமா கட்டாயமா they have to mandatorily reduce the greenhouse gas emission to the limits that was told in the Kyoto Protocol. So this you have to understand. Least developed countries need not do it, but they will be provided with finance from the developed countries. Next, how they do it? That is how they will reduce the emissions. This is through the architecture in the Kyoto Protocol. Through the market mechanism. What is the market mechanism? One, they can do emission trading. Next, they can implement through joint implementation. Next, they can do clean development mechanism. What are the three things we will see in the next slide? Another important things that are reporting and verification procedures. அதாவது they have to report. இப்போ USA வந்து கமிட் பண்ணிருக்காங்க, நான் I will reduce by 5%, னா they have to report how they are reducing it, and that will be verified by the UNFCCC. Then the compliance system, they will say that we have complied with this particular emission like this, like this, like this, they will say. So there is a compliance system, there is a reporting and verification procedure, and there is a market mechanism. How does this market mechanism work? I've already told you. Joint implementation means two developed countries will then coordinate. One developed country will finance another developed country to reduce emission through solar power plant or renewable energy emissions. In clean development mechanism, it is done between the developed and developing country. Emission trading is nothing but happens through carbon credit and carbon offset. So what is this carbon credit and carbon offset? We will see. இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டெவலப்டு கண்ட்ரி தான் இன்வால்வ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. We will go to the carbon offset and carbon credit. Friends, in the suspense நான் break பண்ணிடுறேன். What is carbon offset? Carbon offsets are investments in environmental projects that reduce carbon emissions elsewhere to compensate for your carbon footprint. Carbon credits are tradable certificates or permits at a maximum level of carbon emissions for industries, companies or countries are there. Friends, just I'll give you an example to explain it. ஒரே எக்ஸாம்பிள் ரெண்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
Say for example, you have a car. Say this car is working on the petrol. This is emitting 50 carbon tons equivalent of greenhouse gas. So 50 carbon ton equivalent of greenhouse gas. இங்க என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த கார் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணலாம், சல்பர் டை ஆக்சைடு எமிட் பண்ணலாம், ஃப்ளூரினேட்டட் கார்பன்ஸ் எமிட் பண்ணலாம். இது எல்லாமே எவ்வளவு கார்பன் இருக்கு இதுல அப்படின்றத ஈக்குவலண்டா அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்குதான் கார்பன் டன் ஈக்குவலண்ட். அதாவது சல்பர் டை ஆக்சைடுல கார்பனே இல்ல, பட் ஹவு மச் கார்பன் லைக் எமிஷன் இட் இஸ் டூயிங்ன்றத கார்பன் டன் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இப்போ எல்லாமே எமிட் பண்ணும், ஆனா இதை வந்து கார்பன் டன் ஈக்குவலண்டா மென்ஷன் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பெட்ரோல் இஸ் எமிட்டிங் 50 கார்பன் டன் ஈக்குவலண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ the UNFCC or the government of USA, say for example government of USA or UNFCC to the government of USA is giving a limit that the car should emit only 25 carbon ton equivalent. So this car can only emit up to 25 carbon ton equivalent, but it's emitting 50 carbon ton equivalent. So what they do, they will go for say for example they are using some technology. Now using this technology, this car is reducing is now emitting only 20 carbon ton equivalent. Say they are using some BS6 fuel or something, they are now, this car is now emitting only 20 carbon ton equivalent. So now this car 20 carbon ton equivalent is what is being emitted by this petrol thing. So this is being offset. Okay, so this is what is offsetting. Okay, what is carbon credit? Actually there is not a major difference. Understand friends. So this is carbon offsetting. That is, instead of emission of 50 carbon ton equivalent, I'm using some technology to reduce it to 20 carbon ton equivalent. This is what is offsetting. What is carbon credit? Credit means I'm taking credit for this particular reduction in the emission. So instead of, the government has given me only 25 carbon ton equivalent as the limit, but I'm able to reduce it to 20 carbon ton equivalent. So I can emit even 5 more. ஓகே, சோ எனக்கு ஒரு இங்க வந்து என்னால 5 டன் ஈக்குவலன்ட் வந்து என்னால எமிட் பண்ண முடியும், ஆனா நான் அவ்வளவு எமிட் பண்ணல. சோ 20 தான் நான் எமிட் பண்றேன், ஆனா 25 எனக்கு இருக்கு. சோ எனக்கு வந்து 5 வந்து கிரெடிட். So what I'm now doing is just understand. So I'm having a better technology of car. Okay, I'm now emitting only 20 carbon ton equivalent, but my limit is 25. So I'm having a credit of 5. What if say for example another car company is not able to invest on technology, they're emitting 30 carbon ton equivalent. Okay, and they have to limit it to 25 carbon ton equivalent. What this company will do is they will buy this 5 carbon ton equivalent as a emission trading units. So ETUs, this is a certificate. So this 5 ETUs will be like a certificate. This is a tradable certificate. This company will buy this and then they will show that yes, we have reduced it. Okay, and by paying this company. So this is how this carbon credit happens, or the emission trading happens. Now in this place there is developed country. Okay, sometime in this place there is developing country also, or in the ulta, there can be developing country here or developed countries here. So this is how the trading happens. Even between the developed countries also there is trading that can happen. So this is how there is a emission trading, which you have to understand. Carbon offsetting, carbon trading, this is how you have to find the difference. Next, going back to this KP, that is Kyoto Protocol. Okay, so this we have understood. What is the next agreement? COP. What is this? Paris Agreement, which happened in 2015. Yes. So 2015, this happened in Paris. When? For COP21, that is Conference of Parties 21st century 21 COP21, Paris Agreement. Paris Agreement, another important thing after Kyoto Protocol. So Paris Agreement la enna nadandhathu, INDC வந்து நம்ம பேசணும். What is this? Intended nationally determined contribution. Intended inga mention பண்ணல, but understand that is intended nationally determined contribution, or you can simply say nationally determined contribution. The aim of the Paris Agreement to keep the global temperature rise this century well below 2 degrees Celsius. So 2 degree Celsius வரை தான் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண விடலாம், அதுக்கு மீறி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 1 degree இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
நம்மளால டக்குன்னு நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால 2 டிகிரிஸ் வர இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. நம்ம வந்து எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும், அட்லீஸ்ட் 1.5 டிகிரி வரை மட்டும் கூடுற மாதிரி நம்ம எஃபர்ட் எடுக்கணும். பட் டார்கெட் என்ன 2 டிகிரி தான். strengthen the ability of countries to deal with the impact of climate change. இது வந்து அடாப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். அதாவது இன்க்ரீசிங் டெம்பரேச்சர், அதாவது 2 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆக போறது கட்டாயம் நடக்க போகுது. அதுக்கு மீறி நம்ம விட மாட்டோம். அதனால நம்ம மிட்டிகேட் பண்ண போறோம். ஆனா இந்த 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் வாட் இஸ் told in this Paris Agreement. What each country will do, each country will give a nationally determined contribution. What is this contribution? They will reduce the emission, they will increase the forest or green cover. So this is how they will contribute. So this is which is agreed in the Paris Agreement. All countries are party to it, and they will tell how much they will contribute. India has said something, so China has said something. Like this we will have to study. But China நம்ம சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். India is what we have focusing. So what is the contribution of India? What is the NDC of India? How they will do this NDC? Through various schemes, through various climate action, through various missions. Like this they will be contributing to this NDC. So Paris Agreement replaced the Kyoto Protocol. In the Paris Agreement, there is no difference between developing and developing country, but Kyoto Protocol there was a differentiation. அதனாலதான் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மேம் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல சிபிடிஆர் விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்ல. India still stands for the principle of common but differentiated responsibility. We are not taking so much responsibility like developed country. எங்களால எவ்வளவு முடியும், நேஷனலி எங்களால determined contribution, எங்களால எவ்வளவு முடியுமோ அதை தான் நம்ம சொல்ல போறோம். அதுதான் சிபிடிஆர். India's INDC, that is India's intended national determined contribution என்னென்ன அப்படின்றது நீங்க கட்டாயம் மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். இது எஸ்ஏக்கு யூஸ் ஆகும், GS3க்கு யூஸ் ஆகும், GS4க்கு கூட யூஸ் ஆகும், GS2க்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து GS1க்கு கூட பிகாஸ் ஆஃப் த ஜியோகிரபி அங்க இருக்கிறதுனால யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல சொசைட்டிக்கு யூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி திங், ஈவன் இன் த இன்டர்வியூ. ஸோ வெரி யூ ஹாவ் டு மக் இட் அப். Okay, so India's INDC in the Paris Agreement. Friends, remember that இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நடந்தது. இப்போ வந்து இந்தியா வந்து கரண்டா நடந்த COP 26ல ஐஎன்டிசியை ரிவைஸ் பண்ணி இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. சோ அதையும் நம்ம பேசலாம். இதுல என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்ம சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ஸ் கொண்டு வரணும். பிகாஸ் we have a lifestyle of using too many plastics. ஸோ லைக் லைஃப் ஸ்டைலே நம்ம மாத்தணும். நம்ம சும்மா நிறைய தடவை நிறைய நேரம் ஏசி போடாம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்தணும்னு சொல்றாங்க. கிளீனர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் நம்ம கிளீனரா வச்சுக்கணும். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம்னா அதுல வந்து எக்கனாமிக் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெடியூசிங் எமிஷன் இன்டென்சிட்டி. ஸோ வாட் இஸ் திஸ் எமிஷன் இன்டென்சிட்டி? எமிஷன் இன்டென்சிட்டினா நம்ம எவ்வளவு தூரம் இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்றோம் அப்படின்ற எமிஷன் இன்டென்சிட்டியை வந்து குறைக்க போறோம். So reducing emission intensity of GDP. So GDP is nothing but economic development or production. So அதுல எவ்வளவு நம்ம emission பண்றோமோ அதை reduce பண்ண போறோம். எவ்வளவு reduce பண்ண போறோம்? We will be reducing by 33 to 35% by 2030 from 2005 level. Friends, இந்த இயர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ட்வீட் பண்ணியிருந்தா நம்ம இது சம்டைம் பிலிம்ஸ்ல தப்பு பண்ணிடலாம். ஸோ பிலிம்ஸ்ல இதுதான் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு இது கொடுக்கலன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், right? So 33 to 35% by 2030 from 2005 level. This was given in Paris Agreement. Increasing the share of non-fossil fuel. What is non-fossil fuel based electricity? It is renewable electricity through solar, through hydropower, through nuclear energy, so on and so forth. To achieve about 40% cumulative electric power installed capacity from non-fossil fuel based energy resource. ஸோ இதைதான் நம்ம கமிட் பண்ணிருக்கோம். நம்மளோட ஐஎன்டிசி என்ன, நம்மளோட கமிட்மெண்ட் என்ன, இவ்வளோ எமிஷனை குறைக்கிறோம், இவ்வளோ நான் ஃபாசில் ஃபியூவல் பேஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கார்பன் சிங்க், அதாவது ஃபாரஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறோம்னா 2.5 to 3 billion tons of carbon dioxide ஈக்குவலண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறோம் ஃபாரஸ்ட். அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்னா என்ன சொன்னேன், நம்ம வந்து எவ்வளவு தூரம் எமிட் பண்றோமோ அந்த கார்பன் ஈக்குவலன்னு சொல்றோம். இது என்னன்னா எவ்வளவு வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணுமோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு ஃபாரஸ்ட நம்ம கிரியேட் பண்ணோம், 2.5 பில்லியன் டன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்டா அப்சர்வ் பண்ற மாதிரி நம்ம கார்பன் சிங்க் கிரியேட் பண்ண போறோம். அடாப்டேஷன் வந்து இங்க டு பெட்டர் அடாப்ட் டு கிளைமேட் சேஞ்ச், அதுக்கும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ we are taking steps to
create a sustainable lifestyle, cleaner economic development, to reduce emission intensity, to increase the share of non-fossil fuel based electricity, to enhance carbon sink, to better adapt to the climate change, to mobilize finance. So இதுக்கெல்லாம் நம்ம வந்து finances mobilize பண்ணணும். அதாவது பணம் எப்படி சேர்த்து வைக்கணும், இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணத்தை வந்து புரட்டணும். So mobilize finance, technology transfer and capacity building. டெக்னாலஜியை கிரியேட் பண்ணணும், இன்னோவேட் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும். அதாவது கெப்பாசிட்டி பில்டிங்னா இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படிலாம் நம்ம கிளைமேட் ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்ற கெப்பாசிட்டியை வந்து பில்ட் பண்ணணும். அடுத்து COP26 கிளாஸ்கோல நடந்தது. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் ரீசன்ட். திஸ் கிளாஸ்கோல நடந்ததுல என்னென்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது பாருங்க. ஸோ கிளாஸ்கோ மீட்ல என்னென்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து நியூ குளோபல் கிரீன் கிரிட்ஸ் இனிஷியேட்டிவ், தட் இஸ் ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட். ஸோ சோலார் பவர் பிளான்ட், சோலார் பிளான்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. And there is a first major deal. Leaders at the COP26 global pledged to stop deforestation by 2030. So one வந்து சோலார் பிளான்ட் இன்க்ரீஸ் பண்றது, இன்னொரு டிஃபாரஸ்டேஷனை ஸ்டாப் பண்றது. நாட் ஜஸ்ட் டிக்ரீஸ், இட் இஸ் டு ஸ்டாப் த டிஃபாரஸ்டேஷன் பை 2030. And US and EU have announced a global partnership to cut emission of the greenhouse gas methane. So methane reduction வந்து 2030 குள்ள பண்றாங்க. ஸோ எல்லாமே 2030 ஓட லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிச்சுக்கோங்க. The global methane pledge நடந்திருக்கு. அப்புறம் India has launched the infrastructure for resilient island states initiative for developing the infrastructure of small island nations. Now small island nation என்னன்னு சொல்லிருக்கேன். It also include Lakshadweep, Maldives, this you can also say certain islands in the Indian Ocean, Pacific Ocean. So for them, India will provide finance to develop their infrastructure to be resilient. Resilient என்ன, நம்ம வந்து எவ்வளோ கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன டிசாஸ்டர் நடந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாத்தையும் நம்மளால தாங்க முடியும், நம்மளால அதை மீண்டு நம்மளால வர முடியும். அதுதான் ரெசிலியன்ஸ். ஸோ we are providing infrastructure for creating this resilience. அடுத்து இந்த கிளாஸ்கோ சமிட்ல நம்ம என்ன கமிட் பண்ணோம், அதாவது இந்தியாஸ் நியூ கிளைமேட் ஆக்ஷன் கோல்ஸ் அப்படின்னு என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து 5 கமிட்மெண்ட் கொடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்ல 3 கொடுத்திருக்கோம், இந்த அக்ரிமெண்ட்ல வந்து 5 கொடுத்திருக்கோம். ஸோ மொத்தமா 8 கோல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ வாட் ஆர் தி 5 கமிட்மெண்ட்ஸ்? 5 கமிட்மெண்ட்ஸ்னால நம்ம பஞ்ச் மிருத் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்திருக்கோம். இது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுத்திருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, we will raise the non-fossil fuel based energy capacity to 500 gigawatts by 2030. Also by 2030, 50% of the country's energy requirements would be met by using renewable energy sources. Country will reduce the total projected carbon emissions by 1 billion tons. இதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ்ல சொல்லிருக்காங்க, அதாவது அதுக்கு முன்னாடி பாரிஸ் அக்ரிமெண்ட் பெர்சன்டேஜ்ல சொன்னோமா, இதுல வந்து பெர்சன்டேஜ்லயும் சொல்லிருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸும் சொல்லிருக்காங்க. ஸோ 500 gigawattனா 50% renewable energy. இங்க 1 billion ton carbon emission reduction na, that is 45% by 2030. And said that country would become carbon neutral and achieve net zero emission by the year 2070. Net zero நம்ம வந்து 2070ல அட்டைன் பண்ண போறோம். Net zero na என்னன்னு நான் சொல்றேன். PM also makes called upon developed countries to make $1 trillion available for climate finance. So developing countries, please give us $1 trillion அப்படின்னு சொல்லிட்டு PM is calling the developing countries. And they have said one word movement, that is life. Life means lifestyle for environment. Already நம்ம வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் பேசணுமோ அதுதான் திருப்பி பேசிருக்காங்க. We have to improve our lifestyle to be eco-friendly or sustainable lifestyle. So we will have to reduce the AC using ACs. We have to switch off the electricity when not in use. So இந்த மாதிரி electricity consumption குறைக்கிறது, plastics வந்து குறைக்கிறது, waste அதிகமா இல்லாம waste reuse பண்றது, waste recycle பண்றது, இது waste வந்து segregate பண்றது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல வந்து நம்மளால வந்து மேஜரா வந்து நம்மளால கிளைமேட் சேஞ்சை குறைக்க முடியும்னு ஒரு 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 முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. So this is in a picture. You can take a screenshot of it or you can note it down. Okay. So Egypt நடந்த COP27 a major drawback now, because nothing has happened because of the drift between the developed and developing country. முக்கியமா பேசி அவங்க வந்து ஓகேன்னு சொன்னது வந்து loss and damage fund. What is this loss and damage fund? Loss and damage is that, say for example, இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் SIDS, அதாவது small island nations, அதாவது small
island developing states. Okay, so this small island developing states is that they are too vulnerable. Remember this, they are too vulnerable because they are very low lying islands. Sea level, இப்ப கடல் இங்கதான் இருக்குன்னா இவ்வளவுதான் அந்த ஐலாண்ட் வந்து மேல இருக்கும். So it is very much below sea, very much near the sea level. So little rise in the sea level will submerge this island. So Fiji, Solomon Island, இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட் பாத்தீங்கன்னா they will have a threat to be submerged into the sea. Okay, நிறைய ஐலாண்ட்ஸ் submerge ஆயிடுச்சு, but those are uninhabited. ஓகே, பட் ஹேபிட்டட் ஐலாண்ட் வந்து இப்ப குறைஞ்சிச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சிங்கிங் சிட்டிஸ்னு சும்மா நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. இந்தோனேஷியாவோட ரீசன்ட் கேபிட்டல் வந்து சிங்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்தோனேஷியா விச் இஸ் அகெயின் அன் ஐலாண்ட் கண்ட்ரி, இட்ஸ் இட்ஸ் capital is sinking because of the rise in sea level. So it is one evidence to say that climate change is happening to any people who are criticizing that climate change is not happening. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து லாஸ் அண்ட் டேமேஜ், அதாவது இவங்க இந்த மாதிரி ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இல்லைன்னா நிறைய வல்னரபிள் கண்ட்ரிஸ் விச் ஆர் ஃபேசிங் த லாஸ், விச் ஆர் ஃபேசிங் த டேமேஜ் will be provided with the fund to adapt to the climate change or to regain or rehabilitate these particular countries. So this is what being discussed in this particular COP27. Nothing much to be discussed in this. So important thing is you have to understand that environment always they are asking from current affairs. Okay, what are the other terms? Red வந்து நம்ம பேசணும். Red is to reduce emissions from deforestation and forest degradation. And red plus னா என்னன்னா, red plus அப்படின்னா you are reducing the emission from deforestation and also you are conserving the forest and also sustainable management of forest. What is sustainable management? Friends, conservation is different, sustainable management is different. Sustainable management is you're using it for commercial purpose also, but you're not reducing it so much. You're also compensating the forest. அதாவது சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட்னா நான் வந்து மேனேஜ் பண்றேன், அதாவது ஒரு ஆன்சரை வந்து மேனேஜ் பண்ற மாதிரி நான் வந்து என்ன மேனேஜ் பண்றேன்னா, எனக்கு ஃபயர்வுட் வந்து வேணும் தான், ஆனா ஃபயர்வுட்டை வந்து நான் ரொம்ப அதிகமா கட் பண்ண மாட்டேன். இன்னொன்னு, நான் வந்து அதை கட் பண்ற ஃபயர்வுட் எல்லாம் நான் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு காம்பன்சேஷனும் பண்ணுவேன். அதாவது இங்க 10 ட்ரீஸ் நான் வெட்டினேன்னா 20 ட்ரீஸ் நான் வந்து கல்டிவேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்பன் ஸ்டாக்ஸ். ஸோ கார்பன் ஸ்டாக்னா ஃபாரஸ்ட் எவ்வளவு தூரம் கார்பனை அப்சர்வ் பண்ணுதுன்றது தெரியும். நம்ம போட்டோசிந்தசிஸ்ல இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃபாரஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, பிரீத் இன் பண்ணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் ரெடியூசிங் த கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். அடுத்து நெட் ஜீரோனா என்ன? ஜீரோனா என்ன? your zero emissions na enna friends? Zero emission na you are not emitting anything. Zero emission na you are not emitting anything. Can you afford this situation? No, because இப்போ நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம். சும்மா நான் வந்து எலக்ட்ரிசிட்டியை மட்டும் எடுத்து வச்சு சொல்றேன். டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய தேவைதான், எலக்ட்ரிசிட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு நான் சொன்னேன், இதுக்கு 60% எலக்ட்ரிசிட்டி நம்ம கோல்ல இருந்து வருதுன்னு சொன்னேன். ரினியூவல் எனர்ஜி பாத்தீங்கன்னா 14%ல இருந்து வருது. சோ 60% நம்மளுக்கு கோல்ல இருந்தா எலக்ட்ரிசிட்டி வருது. திடீர்னு நம்மள எல்லாரும் நீங்க எமிட்டே பண்ணக்கூடாது, நீங்க கோல் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா நம்மளால எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருக்க முடியுமா? 14% எலக்ட்ரிசிட்டி, 14% வச்சு நம்மளால எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளால ஜீரோ எமிஷன் பண்ண முடியாது. ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் நெட் ஜீரோ எமிஷன். வாட் நெட் ஜீரோ எமிஷன் மீன்ஸ் இஸ் தட் we will emit carbon dioxide. ஸோ இந்த 60% கோல் பவர் பிளான்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து எமிஷன் நடந்தாலும் இந்த எமிஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணி, கன்வெர்ட் பண்ணி, ஸ்டோர் பண்ணி ரெடியூஸ் பண்றோம். So this is called net zero. So for this we need some technology, that is to carbon capture, utilized and storage, CCUS, or it is called as carbon sequestration. That is, you are capturing the carbon which is emitted by the coal power plant or any fossil fuel or anything. Greenhouse gas emit பண்ணாலே அதை capture பண்ணி அதை convert பண்ணி store பண்றதுதான் இந்த carbon capture and storage, and you are otherwise called as carbon sequestration. So this is what will happen in net zero. So 2070ல நம்ம எவ்வளவு தூரம் எமிட் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்மளால அதை இது கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும்.
So நம்ம emit பண்றோம்னா, so because for development we are emitting, but we are not increasing the carbon dioxide level in the atmosphere because we are capturing it and storing it. So carbon dioxide level அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எவ்வளவு தூரம் emit பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து convert பண்ணிடுறோம். அதுதான் இங்க situation. To reach net zero emissions and limit global warming to 1.5 degrees Celsius, it is necessary to remove and permanently store carbon dioxide from the atmosphere. This is called carbon dioxide removal or carbon sequestration or CCUS that I told. இல்லனா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, negative emission, sink or removal. What is this negative emission? Positive emission na you are increasing the carbon dioxide level. Negative emission is that you are taking away the carbon dioxide and reducing the carbon dioxide level. So that is called as negative emissions. So how the negative emissions happen? You can increase the number of trees in the forest through afforestation, reforestation, forest management, wood utilization, or you are creating a bioenergy with carbon capture and storage. So carbon capture store பண்றதுக்கு bioenergy create பண்றீங்க. அதாவது இந்த இப்போ எத்தனால் நீங்க வந்து நம்மளுக்கு வந்து இது நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை you're using it to convert into a fuel. And enhanced weathering, that is also happens. That is, you are taking away the carbon dioxide and you are inserting in, I mean pumping into the rocks, soil. இதுதான் enhanced weathering பண்ணுது. Soil management also the same. Direct air capture, அதாவது air capture பண்ணி ஸ்டோர் பண்ண போறீங்க. Ocean fertilization, அதாவது ஓஷனை வந்து நீங்க வந்து அயன் மூலமா அயனை நீங்க வந்து தூவி விட்டீங்கன்னா பைட்டோபிளாங்க்டனோட growth, அதாவது ஓஷன்ல இருக்க ட்ரீஸ், அதாவது பிளான்ட்டோட growth வந்து அதிகமாகும். அப்படி பிளான்ட்டோட growth அதிகமாச்சுன்னா the plant will also consume the carbon dioxide. So by this we reduce the carbon dioxide. Okay. So what is the impact of climate change? So ocean fertilization சொல்லியாச்சு. Ocean fertilization என்னன்னா நம்ம ஓஷனை fertilize பண்றோம் through sprinkling iron. So when fertilization happens, the plant inside the ocean will grow. Plants என்ன பண்ணும், carbon dioxide photosynthesis யூஸ் பண்ணுமா, so அது மூலமா நம்ம reduce பண்றோம். Impact of climate change. What is the impact of climate change? Food insecurity நடக்கும். நம்மளுக்கு food production கம்மி ஆயிடும். Because higher temperature there will be lot of drought. So இத நம்ம ஃபர்ஸ்டா போடலாமா? So drought will happen. Droughtனா நம்மளுக்கு வந்து இது தமிழ்ல சொல்ல தெரியல, வறட்சி. எஸ், வறட்சின்னு சொல்லலாம். வறட்சி. சோ தண்ணி இல்லாம வறட்சி ஆகுறது. சோ drought நடக்கும். droughtனால பிளான்ட்க்கு வந்து தண்ணி இருக்காது. சோ ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். சோ ஃபுட் இன்செக்யூரிட்டி, அதனால லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. அப்புறம் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால கிளேஷியர் எல்லாம் மெல்ட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம கிளேஷியர்ல இருந்துதான், அதாவது பனிமலையில இருந்துதான் நம்மளுக்கு வந்து ரிவர்ல தண்ணி கிடைக்குதா. இப்ப பனிமலை வந்து குறைஞ்சிருச்சுன்னா, அதாவது பனி குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. சோ கிளேஷியர் ரிட்ரீட் நடக்கும் போது நம்மளுக்கு வந்து அதிகம், இப்போ நம்மளுக்கு மவுண்டன்ல கிளேஷியர்ஸ் இருக்கு, அதாவது ஹிமாலயன்ல. இதுல இருந்துதான் இந்த கிளேஷியர் மெல்டிங்னாலதான் நம்மளுக்கு ரிவர்ஸ்ல தண்ணி வருது. சோ கங்கா, யமுனா எல்லாம் ரிவர்ஸ்ல தண்ணி வருது பிகாஸ் ஆஃப் த கிளேஷியல் மெல்டிங். பட் பிகாஸ் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் திஸ் மெல்டிங் இஸ் கெட்டிங் ஃபாஸ்டர். ஸோ மெல்டிங் ஃபாஸ்டா நடந்ததுன்னா அதுக்கு பேரு தான் கிளேஷியல் ரிட்ரீட். அதாவது கிளேஷியர் இஸ் மெல்டிங் அண்ட் ரிட்ரீட்டிங், கோயிங் இன்சைட். ஸோ கிளேஷியர் மெல்டிங் இஸ் ஃபாஸ்டர். ஸோ த ரிவர்ஸ் வில் ஹாவ் more water will not be able to hold it in the river. So there will be flooding. So flooding நடக்கும்போது என்ன நடக்கும், rivers வந்து change course or due to flooding there will be depletion of the water. So water waste ஆகுது. ஓகே, வாட்டர் வேஸ்ட் ஆகுது. ஸோ வாட்டர் வேஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கடல்ல போய் எல்லாமே கலந்துருது. ஸோ sea level will rise because of this. ஸோ கடல்ல போய் எல்லாமே கலந்துருது, இதனாலையும் sea level ரைஸ் ஆகும். இன்னொன்னு, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் will result in water expansion. ஸோ அதனாலையும் sea level ரைஸ் ஆகுது. ஸோ ஓஷன் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ sea level ரைஸ் அதனாலையும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ sea water expansion, sea level ரைஸ் நடக்குது. இதுல வாட்டர் ஸ்ட்ரெஸ் நடக்குது ட்ராட்னால. அடுத்து ஹீட் வேவ்ஸ், சைக்ளோன்ஸ், அதர் டிசாஸ்டர்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டிசீஸ் ஸ்ப்ரெட் நடக்கும். நிறைய ஃபிளட்டிங் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகும். Because there will be lots of stagnation of water. So there will be disease spreading and there will be biodiversity loss because there is water stress, there is cyclones, heat waves which are happening. So there will be biodiversity loss and there will be health deterioration because of this heat wave, cyclone,
change in rainfall pattern, amount, frequency. This will result in human health also degrading, biodiversity, அதாவது animal health also degrading, plant health also be degraded. So all these are the effects of this or impacts of the climate change. What about carbon mitigation? That is how to reduce this climate change by carbon sequestration, carbon capture and storage, which I told you already. What is this carbon sink? Carbon sink is where the carbon will be stored naturally. So this will happen in the ocean, soil, trees. So carbon வந்து tree absorb பண்ணும், ocean absorb பண்ணும், அது வந்து store பண்ணும். அதனால அதுக்கு பேரு carbon sink ன்னு சொல்லுவாங்க. இப்போ this there is a name for it. Green carbon. The plantல ஸ்டோர் ஆகிறதுக்கு பேரு green carbon. இதே oceanல ஸ்டோர் ஆகிற கார்பனுக்கு பேரு blue carbon. Fine. So then there is something called as carbon credit. இதனால நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். கார்பன் ஆஃப்செட்டிங்னால ரெடியூஸ் பண்ணலாம். கார்பன் டாக்ஸ் மூலமா, அதாவது நீங்க அதிகமா கார்பன் எமிட் பண்றீங்கன்னு உங்க மேல நான் டாக்ஸ் போடுறேன். இதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்பனை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஜியோ இன்ஜினியரிங்னால கார்பன் எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இது எப்படி நான் வந்து அடுத்து சொல்றேன். ஆர்டிபிஷியல் ட்ரீ மூலமா, அதாவது ஆர்டிபிஷியல் போட்டோசிந்தசிஸ் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்ணி கார்பனை வந்து நீங்க கேப்சர் பண்றீங்க. ஸோ அதுதான் ஆர்டிபிஷியல் ட்ரீன்னு சொல்றது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல வந்து இப்போ வந்து அது நிறைய இடத்துல வந்து லேப்ல வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் ஆர்டிபிஷியல் ட்ரீ வில் இமிட்டேட் த பிளான்ட். பிளான்ட் எப்படி போட்டோசிந்தசிஸ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ட்ரீ ஆர்டிபிஷியல் ட்ரீ வில் இமிட்டேட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த trees in terms of photosynthesis. Thereby they will store the carbon. So this is an offset life cycle. So offset pati na solliten. So just see this picture that it will be self-explanatory. Then it is a carbon credit mechanism. Then carbon sequestration. So carbon sequestration எப்படில நடக்கும், ட்ரீஸ்ல நடக்கும், பாண்ட்ல நீங்க போய் கார்பனை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இது evacuated coal mines or empty coal minesல போய் நீங்க வந்து கார்பனை வந்து இது ஸ்டோர் பண்ணலாம். டீப் அக்விஃபர்ஸ், அதாவது அக்விஃபர்ஸ்னா கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி தண்ணீர்ல போய் நீங்க கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை ஆர்டிபிஷியலா, அதாவது டெக்னாலஜி மூலமா கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம். அடுத்து தீஸ் ஆர் த கார்பன் சிங்க், அதாவது ஃபாசில் ஃபியூவல், பிளான்ட், எர்த்தோட கிரஸ்ட், சாயில், ஓஷன், இதெல்லாம் வந்து கார்பன் நேச்சுரல் கார்பன் சிங்க்ஸ். இது வந்து ஜியோ இன்ஜினியரிங் மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஜியோ இன்ஜினியரிங்னா, நான் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலமா ஜியாகிரபியா நான் வந்து கிளைமேட் சேஞ்சும் குறைக்கிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் கிளைமேட் சேஞ்ச் எதனால நடக்குது. சன்னோட ரேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது சன்னோட எனர்ஜி அவுட்புட் வந்து அதிகமா இருந்ததுன்னா எர்த் வந்து வார்ம் ஆகும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இது இன்சுலேஷன், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்னால அதிகமாகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஜியோ இன்ஜினியரிங் மூலமா நம்மளோட சன்னோட ரேஸ உள்ள, அதாவது ஹீட் வேவ்ஸ், ஹீட் எனர்ஜியவே ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ யூசிங் ஸ்பேஸ் மிரர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் மிரர்ஸ் யூஸ் பண்ணி வந்து சன்னோட ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றாங்க, they are increasing the reflectivity of the earth. So they are using space mirrors, they are using cloud seeding. So clouds வந்து அதிகப்படுத்தினாங்கன்னா என்ன ஆகும்னா சன்னோட ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். Because the cloud will actually reflect the sun's rays or scatter the sun's rays. So this thereby they are reducing the solar insolation or they are increasing the albedo of the earth. What is albedo? Albedo is how the sun rays are being reflected. It is the surface through which the sun's rays are reflected. So that is albedo. How much amount is getting reflected is nothing but albedo. So albedo எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க, கிளவுட் சீடிங் மூலமா, ஸ்பேஸ் மிரர்ஸ் மூலமா, ரிஃப்ளெக்டிவ் ஏரோசோல்ஸ் வந்து தூவி விடுவாங்க. So through aeroplanes or jets, they are spraying the aerosols and they are creating reflection. But இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ஏரோசோல்க்கு கிளவுட் சீடிங்லாம் சல்ஃபர் யூஸ் பண்றாங்க, which is very dangerous. So this geoengineering method may result in some untoward impacts. நம்மளுக்கு தெரியாது what it will impact அப்படின்னு சொல்லிட்டு. So this has not been done now. Geoengineering மெத்தடுக்கு நம்ம இன்னும் போகல. ஏன்னா this will have a major impact because நம்ம நேச்சரை டேம்பர் பண்ணாலே ஏற்கனவே கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம வந்து சல்ஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு
டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நேச்சரை வந்து டேம்பர் பண்ணோம்னா there will be unexpected outcomes ன்னு சொல்லலாம். So அதனால வந்து they are not doing this, but understand that these are the methods which using which there can be a reduction of the climate change, because these are the technologies which are available. Forestation, that is increasing forest cover, carbon capture from air plus storage, carbon capture, ocean iron fertilization. நான் சொன்னேன் அயன் ஓஷனை வந்து அயன் யூஸ் பண்ணி phytoplanktons ஓட growth வந்து increase பண்ணுவாங்க, thereby they will reduce the carbon dioxide, because the plants will take in carbon dioxide. So these are the geoengineering methods. So understand this. This will help in you can even write essay answerல science and technology pros சொல்லும் போது இதெல்லாம் நீங்க வந்து தாராளமா சொல்லலாம், கான்ஸும் சொல்லலாம். Friends, another PYQ, that is 2020 prelims வந்து கேட்டிருந்த question இது 5 I think, sorry, 2022 sorry. So 2022 prelims இது கேட்டிருக்காங்க. So these two questions பாத்தீங்கன்னா climate action பத்தி தான் கேட்டிருக்காங்க. So very much a current affair question can come. So what are the analysis of this question papers, previous year question papers? For prelims you have to concentrate on current affairs and the background. இப்போ Kyoto protocol திருப்பியும் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்ததுன்னா Kyoto protocol என்ன, அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். And what are the institutions created through for this? Like நம்ம வந்து one world one global methane pledge, one world one sun அந்த இனிஷியேட்டிவ் பார்த்தோம். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெக்னாலஜிஸ் லைக் இதுக்கு முன்னாடி பயோராக் டெக்னாலஜி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி டு கன்சர்வ் த பயோடைவர்சிட்டி ஆர் டு ரெடியூஸ் த கிளைமேட் சேஞ்ச், அதற்கெல்லாம் டெக்னாலஜிஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா தென் யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட். ஸோ ஃபார் பிளஸ் தீஸ் த்ரீ யூ ஷுட் கான்சென்ட்ரேட். For main, everything you have to concentrate. What are the causes? What are the impacts? And a question கேட்பாங்க, what is climate change? இல்ல வந்து discuss the recent initiatives taken for the climate change, or critically analyze the international steps to reduce climate change. இதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கும் போது நீங்க வந்து இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓவரால் காம்ப்ரஹென்சிவா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். So all the very best. If you have any doubts, let me know in the comment box. Feedback also please mention in the comment box. And thank you for having your time with me. All the very best and happy new year.